استعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஓதுங்கம்மா. 1வது சூரா சூரே மாயிதா நம்பர் 1 ஆயத். மூமின்களே, நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள். கொஞ்சம் இருங்க. இப்போ அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்லுகின்றான். இப்போ நாமெல்லாம் மூமினாக ஆவதற்கு முழு முயற்சியில் இருக்கின்றோம். மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள். நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள். இது மூமின்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை. நீங்கள் தான் மூமின்களாக ஆகியிருக்கின்றீர்கள். இப்ப மூமின்களுக்கு இன்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்று இந்த குர்ஆன் மூலமாக நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். அது சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் பூர்ணமாக முழுமையாக நிறைவேற்றுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் மாறுபட்டு விடாதீர்கள். அது சொல்லப்பட்ட விஷயம் என்ன முக்கியமான விஷயம் ஏற்கனவே நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். 2:27 பிரகாரம் எதையும் முறித்து விடாதீர்கள், துண்டித்து விடாதீர்கள், முழுமையாக பூர்ணமாக நிறைவேற்றுங்கள் என்று அர்த்தம். நம்மை பார்த்து சொல்லுகின்றான். நாமும் இதற்கு தயாரா இருக்கின்றோம். குர்ஆனை ஓதி வருகின்றோம். இந்த விஷயங்களை பார்க்கின்றோம். நாம் மூமினாக ஆவதற்கு முழு முயற்சி இருக்கின்றோம். அப்படி நம்ம ஆசைப்பட்டால் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும். எந்த ஒரு கான்ட்ராக்ட், எந்த ஒரு அக்ரிமெண்ட், எந்த ஒரு இதையும் நீங்க முறித்துவிடக்கூடாது. ஒன்றிணைக்கப்பட வேண்டிய விஷயத்தை ஒன்றிணைக்க வேண்டும். இதுவே மூமினுக்கு நான் இட்ட கட்டளை. இதை பூர்ணமாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனில் ஆரம்பம் செய்கின்றான். அது பக்கத்துல 2:27 எழுதிக்கிறங்க. நம்பர் 1 படிச்சீங்கல்ல, அதை படிச்சுக்கிட்டு பக்கத்துல அதுக்கு ஈக்குவலான இது ஆயத்து 2:27. உங்கள் மீது படி. உங்கள் மீது ஓதி காட்டி இருப்பவற்றை தவிர மற்றைய கால்நடைகள் உங்களுக்கு உணவிற்காக ஆகுமாக்கப்பட்டுள்ளன. இப்போ உங்களுக்கு ஓதி காட்டியதை தவிர என்றார். எதையெல்லாம் நீங்கள் உண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று ஓதி காட்டியிருக்கின்றோமோ இந்த குர்ஆனில், அதை தவிர மற்றவைகள் உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டுள்ளது. ஆகுமாக்கப்பட்டுள்ளது. அதுல என்ன இப்ப ஹலால்னு போட்டிருக்குது வார்த்தை, அரபி வார்த்தை. ஹலால் அர்த்தம் அதுக்கு? அது ஹலாலோடதாங்க சார். அதான் கேட்டேன். அது ஆகுமாக்கப்பட்டது. ஏன்? சரி படி. ஆனால் நீங்கள் உருமன் இருக்கும் சமயத்தில் அவற்றை வேட்டையாடுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் உருமன் நமக்கு என்னவென்று இன்று வரையும் புரியாது. குர்ஆனில் இதை பற்றி எந்த விஷயமும் சொல்லவில்லை. உருமன் விஷயத்தில் அல்லாஹ் எந்த அர்த்தமும் விளக்கமோ வியாக்கியானமோ தரவில்லை. அது எப்பொழுது பிடிக்க வேண்டும், எத்தனை மாசம் என்று சொல்லவில்லை. மாதங்கள் இருக்குது. ஆனா எந்த மாதம்? முதல் மாதம், முதல் 4 மாதமா, அல்லது 4ல இருந்து 8வது மாதமா, 5, 6, 7, 8 எதுன்னு சொல்ல முடியாது. 4 மாதங்கள் அவ்வளவுதான் ஹுருமன்னு சொல்லியாச்சு ஆண்டவர். இது நம்ம இன்று வரை நம்மளுக்கு என்னவென்றே தெரியாது. அதுவரை அது என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கிறதும் கஷ்டமா இருக்குது.
இப்போ "குறுமன் இருக்கும் காலத்தில் வேட்டையாடுவது கூடாது." எதை வேட்டையாடக்கூடாது? சொல்லுங்க பாப்போம். எதை வேட்டையாடக்கூடாது? கால்நடைகள். ஆ எது கால்நடைகள் தான். எது ஆகமாக்கப்பட்டதை வேட்டையாடக்கூடாது. எழுதிருங்க. புது விஷயம் இது. உங்களுக்கு ஓதிக் காட்டியதைத் தவிர மற்றவையெல்லாம் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கா கவனிச்சுட்டே வாங்க. அல்லாஹ் சொல்ற வார்த்தைய. அதுக்கப்புறம் ஆகமாக்கப்பட்டதை நீங்கள் வேட்டையாடக்கூடாதுன்னு அர்த்தமா? விலக்கப்பட்டதை வேட்டையாடக்கூடாதுன்னு அர்த்தமா? சொல்லுங்க யாராவது? விலக்கப்பட்டது. அ விலக்கப்பட்டதுன்ட்டு விலக்கப்பட்ட உணவு. விலக்கப்பட்ட உணவு விலக்கியாச்சு. வேட்டையாடக்கூடாது. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ரத்தம், பன்றியின் மாமிசம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஓதி காட்டிட்டான் ஆண்டவன். இதைத் தவிர மற்றவை உங்கள் ஆகமாக்கப்பட்டுள்ளது. பொறுமன் இருக்கும் காலத்தில் நீங்க ஹையஸ்ட் லெவல் ஆயிடுறீங்க. ஈமான் கொண்டவர்கள் ஆயிடுறீங்க. விலக்கப்பட்டதை போய் ஏன் நீங்க வேட்டையாடணும் நீங்க? நீங்க உண்மையா மூமின் ஆயிட்டு, இப்ப ஃபுல்லா முழுமையா குரானை பின்பற்றக்கூடிய நிலை வந்துட்டீங்க. இப்ப எதுக்கு விலக்கப்பட்ட பக்கம் போறீங்க நீங்க? அப்ப எது வேட்டையாடக்கூடாது? ஆக்கப்பட்டதை. அவ்வளவுதான். ஆகமாக்கப்பட்டது வேட்டையாடக்கூடாது. சரியா என்னது புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதுங்க ஓ! சார். உங்களுக்கு எதையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கின்றேனோ, அந்த ஹலாலான விஷயத்தை நீங்கள் வேட்டையாடக்கூடாது. ஹுருமன் இருக்கும் காலத்தில். ஹுருமனுக்கு 4 மாதங்கள் என்று பக்கத்துல எழுதிருங்க. 9ல 36. குருமன் இருக்கும் காலத்தில் வேட்டையாடக்கூடாது சொல்லிட்டான். குருமன் எத்தன மாசம்? அக்கார்டிங் டூ 936 4 மந்த்ஸ் சொல்லிட்டான். எந்த 4 மந்த்து? 1, 2, 3, 4ஆ? 2, 3, 4, 5ஆ? 5, 6, 7, 8ஆ? அது 11, 12 இப்படி எந்த 4 மாசம் இருப்பீங்க நீங்க? பார்த்துக்கிருங்க. எந்த வார்த்தைக்கும் பதிலும் சொல்ல முடியாமல் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத விதத்தில் ஒரு சூறை, ஒரு ஆயத்து இறங்கியிருக்குது இப்ப நம்மளுக்கு. அந்த விஷயம் என்னவென்றே சொல்லலப்பா நம்மளுக்கு. நமக்கு என்னவென்ற விளக்கமும் சொல்லல. ஒண்ணும் எதுவும் செய்யல. இப்ப என்ன செய்யுது நம்ம? இப்ப நெறைய தடவ படிச்சாச்சு. பொண்ணுக்கு நம்ம 5, 6 தடவ, 7, 8 தடவ, 10 தடவ ஓதியிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வரியா பார்த்து இந்த மாரி சொல்லியிருக்குதே, நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம வந்து என்னைக்காவது சிந்திச்சோமா? இல்லையே! இப்ப என்ன செய்வேன் முதல் 4 வரியிலேயே எல்லாம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. நகர முடியாம எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு, சிந்திக்க முடியக்கூடிய அளவுக்கு, ஒண்ணும் புரியாத அளவுக்கு நான் இப்ப மாட்டிக்கொண்டோம். எதுவுமே தெரியாது. இப்ப இவ்வளவு விஷயம் உள்ள உங்களுக்கு 9:36 பிரகாரம் 12 மாதங்கள், அதில் 4 ஹுருமன் ஆகும்னு கண்ணால பார்த்துட்டீங்க. இதுவே ஸாலிக தீனுல் கையுமான்னு பார்த்துட்டீங்க 936ல. அது அப்படியே இருக்கட்டும். இப்ப ஹுருமன் இருக்கும் காலம். இப்ப காலம் எத பார்க்கிறது? 936 தான் பார்க்கணும். அதுதான் காலம் போட்டிருக்கு. 4 மாதங்கள்னு காலம் போட்டிருக்கு. ஆகவே 936 இது பக்கத்துல எழுதிருங்க. ஹுருமன் இருக்கும் காலம். இந்த காலம் அண்டர்லைன் பண்ணி 4 மாதங்களுக்காக போட்டுக்கங்க. இப்போ வேட்டையாடக்கூடாது. எது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டதை வேட்டையாடக்கூடாது. ஏன் ஆகமாக்கப்பட்டதை வேட்டையாடக்கூடாது என்று எதற்காக நான் கரெக்ட்டா சொல்றேன் உங்களுக்கு? இதுக்கு வாங்க. இப்ப 5:95 படிங்க. 5:95 படிங்க. இது 5ல 95 படிங்க. படிக்கிறேன். மேல நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உறுமன் இருக்கும் காலத்தில் வேட்டை பிராணிகளை கொல்லாதீர்கள். கொஞ்சம் இருங்கம்மா. கொஞ்சம் இருங்கம்மா. உங்க புரியறதுக்காக
நாம் அனைவரும் புரிந்து கொள்வதற்காக இப்படி குரான் ஓதுறோம். வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை நான் விளங்கிக்கிட்டு தான் இப்போ அடுத்தது போகணும். ஒரு விஷயத்த முழுமையா புரிஞ்சுக்கணும். இப்ப இப்ப கரெக்ட்டா வந்துருச்சு. "ஹுருமன் இருக்கும் காலத்தில் வேட்டை பிராணிகளை வேட்டையாடாதீர்கள்." அதான் படிச்சீங்க? ஆமா காக்கா. இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்கப்பா. வேட்டையாடுதல் எங்க நடக்கும்? தரையில சார். அ? தரையில. தரையில நடக்கும். வா. இப்ப உங்க வீட்டு முன்னால வாசல்ல நிண்டு வேட்டையாடுவீங்களா? தரை தானே? வா. தரை வேட்டையாடுவீங்க. எத வேட்டையாடுவீங்க? உங்க வீட்டு மேல ஆடு, ஆடுகள மாடு சார். நிக்கும். ஆடு, மாடு ஆடு. வேட்டையாடுவீங்க. ஆடு, மாடு எல்லாமே இது பண்ணுவாங்க சார். இல்ல ஆட, மாட வேட்டையாட பிடிக்கணுமா? அல்லது பேல பேல கூப்பிட்டு வந்துருமா? இலைய கண்டு வந்துருமா? சார் பறவைகளை சார். பறவைகள். இருக்கட்டும், இருக்கட்டும். அவசரம் இல்ல. வேட்டை பிராணிகள் எங்க இருக்குன்னு கேட்டா, அடர்த்தியான காட்டு பகுதியில் மரங்கள், செடிகள், கொடி அதிகமா இருக்கும் இடத்தில் தான் வேட்டையாடுதல் செய்வாங்க. முழு முழு பு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். வேட்டையாடுவது காட்டிலா? நாட்டிலா? காட்டுல. காட்டுல போய் காடு. காட்டுல போய் ஆடு, மாடு நிக்கும், பசு மாடு நிக்கும். உங்க வீட்டு முன்னால வாசல்லே நிக்குது எல்லாமே. இது வேட்டையாட பிடிக்கணும். வேட்டையாடுவதற்கு அம்பு, கத்தி, வாள் வேணும் வேட்டையாடுவதற்கு. மெயினா வில்லு, அம்பு வேணும். இப்ப ஷூட்டிங் பண்ணி பிடிக்கிறாங்க. சரி இருக்கட்டும். இப்ப நம்ம வரவேண்டிய விஷயம் வந்துரும் அப்போ. இப்ப சாப்பிடக்கூட கூடிய மிருகங்கள தான் வேட்டையாடுவீங்க, பிராணிய வேட்டையாடுவீங்க, சாப்பிடாத வேட்டையாடுவீங்களா? புலி, சிங்கத்த வேட்டையாடுவீங்களா? மான்கள் போன்ற மிருகங்களை வேட்டையாடுவீங்களா? மான்கள் போன்றது தான் சார். ஆமா, மான்கள பிடிக்கிறது வேட்டையாடணும் இல்லையா? வா. அப்ப காட்டுல நீங்க எக்கச்சக்கமான மான்கள் கூட்டம் கூட்டமா போய் கண்லா படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. மான்கள் கூட்டம். இந்த மான்கள் கூட்டத்த யாருக்காக படைச்சான் என்றால் அல்லாஹ் என்றால், அங்கு வாழும் சிங்கம், புலி, சிறுத்தை இவையை சாப்பிடுவதற்காக அவன் அதை படைத்திருக்கின்றான். கா காளை மான், மான் விதமா மான் படைச்சிருக்கிறான். அது மனிதனும் சாப்பிடலாம். அந்த மான் கறி மனிதனும் சாப்பிடலாம். இப்ப ஹுருமன் இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. மறந்துடாதீங்க. ஹுருமன் இருக்கும் காலம். இப்ப ஹுருமன் இருக்க வேண்டிய காலத்தில், எந்த இடத்தில் ஹுருமனை அனுஷ்டிக்க வேண்டும், நிர்வகிக்க வேண்டும்? எந்த இடத்தில் போய் நாம் ஹுருமனை அனுஷ்டிக்க வேண்டும்? அதாவது நிறைவேற்ற வேண்டும்? வீடுகள். தம் வீடுகள். அவரவர்கள் வீடுகளில் சார். அவரவர்கள் வீடுகளில் ஹுருமனை நீங்க செய்ய போறீங்க. அப்புறம் பசிக்கிறதுக்கு என்ன போய் செய்ய போறீங்க? இப்ப எதுக்கு வேட்டையாடுதல் கூடாது? வீட்ல இருக்கும்போது இதுக்கு வேட்டை பேச்சே வர தேவையில்ல. வீட்ல சமைச்சு சாப்பிட்டுற வேண்டியது தானே! உருமன் இருந்துக்கிறங்க. வீட்ல போய் மார்க்கெட்ல போய் சாமான் வாங்கிட்டு வாங்க. ஆக்கி சாப்பிட்டுக்கிறங்க. இதுக்கு ஏன் வேட்டையாடுதல் கூடாதுன்னு ஏன் இந்த வார்த்தைய போட்னான் ஆண்டவன்? நல்லா யோசிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது உங்கள் அனைவருக்கும். எவ்வளவு விஷயம் சிக்கலா வந்து வர பாருங்க. எத கொண்டு ஆண்டவன் சேர்க்கிறான்? அதுக்கு இடம் தேவையா இருக்குது. காடு தேவையா இருக்குது. நாடு தேவையா இருக்குது. என்ன செய்றதுன்னே புரியாத விஷயத்த பெரும் புதிராக ஆண்டவன் போட்டிருக்கிறான். வீட்ல உட்கார்ந்து குருமன் நிறைவேறுன்னு சொல்றீங்க. வீட்ல உட்கார்ந்து நிறுவனம் சாப்பிட்டா எதுக்கு இந்த வேட்டையாடுதல் கூடாதுன்னு எதுக்கு இந்த வார்த்தை போடணும்? அப்போ ஹுருமன் இருக்கும் இடம் எது? வீடா? காடா? காடு சார். கேட் கேட்டதுனால சொல்லி டக்குனு எனக்கு எண்ட்ல ஒண்ணு சொல்லி விட்டுறீங்க. அது உங்கள்ட்ட கேட்டவங்க. நீங்களே சொல்லுவீங்கன்னு கேட்டேன். எங்க வீடுன்னு சொல்லிட்டீங்க. நம்ம சிராய் சார் தரைன்னு சொன்னாரு. நல்லா பார்த்துக்கிருங்க. இப்ப என்னம்மா புரியுதா? இதுவரை 4 வரி தான் படிச்சோம்மா. என்ன தம்பிமார்களே 4 லைன் தான் படிச்சோம். எதுவுமே புரியல. புரிஞ்சா கூட செய்ய முடியாது.
அந்த மாரி நிலையில இப்போ இந்த ஆயத்துக்கள் இருக்கின்றன. எதுவுமே புரியல. வார்த்தையும் புரியல. ஹுர்மனும் புரியல. இப்போ எடுத்துக்கங்கப்பா. இவரு நம்ம நபி நாயகம் வந்து அரேபியா வந்தாருப்பா. அரேபியால எங்கேயாவது காடு இருக்குதா? அதையா சொல்லுங்க. இல்ல சார். காடு கிடையாது. காடே கிடையாது. அங்க மான் இருக்குதா அரேபியால? வேட்டையாடக்கூடிய பிராணி மானோ, அது வேற சாப்பிடக்கூட பைசனோ என்னமோ எருமை மாடு ஏதாச்சும் இருக்குதா அரேபியால? ஏன்னா அங்கே தான் வந்தார் நபி. அங்கே உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சொல்ற விஷயங்கள் அந்த நாட்டுல நடக்கக்கூடிய, இருக்கக்கூடிய இல்லையா சொல்லுங்க மேடம்? இல்ல சார். எதுவுமே இல்லையே. அப்ப எங்க போறது இப்போ ஹுர்மனுக்கு? அப்ப நபி பண்ணாரா? ஹுர்மன் பண்ணாரா? அடுத்த கேள்வி வருது. அவர் வேட்டையாளன் இல்ல. அந்த ஊர்ல வேட்டையாடுறதுக்கு ஒண்ணு ஒட்டகம் தான் நிக்குது. ஒட்டகத்த கட்டி இழுத்து வந்துரலாம். வேட்டையாட அவசியம் இல்ல. ஈட்டியால குத்திய சாவடிச்சா ஒட்டகத்த குட்டி வரணும். தப்பிச்சு வேகமா ஓடுறத பிடிக்கிறதா வேட்டைன்னு பேரு. வேகமா ஓடுத மாட்டிக்காம அத நீங்க திரத்தி பிடிச்சு, வில்லால அடிச்சு, கொம்பால அடிச்சு இழுத்து வர்றீங்க. அதுக்கு தான் வேட்டைன்னு பேரு. ஒரு ஆடோ, மாடோ, இதுவோ, இதோ கொட்டகத்தையோ வேட்டையாட முடியாது. அவங்க வீட்டு வாசல்லயே கட்டி கிடக்கும். ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கும். வேணுமே அரைச்சு சாப்பிட்டு கதை முடிச்சிடுறீங்க. இப்ப வேட்டையாடுதல் கூடாது என்ற வார்த்தை ஸ்பெசிஃபிக்கா அல்லாஹ் போட்டிருக்கிறான். இது ஞானம் நிறைந்த வார்த்தை. இப்ப இதுக்கு ஞானத்த கண்டுபிடிச்சா இந்த ஹுருமன நாம் அனைவரும் செய்ய முடியும். இல்லாட்டி தொடக்கூட முடியாது. நினைச்சும் பார்க்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த குரான் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு விஷயம் இப்ப வந்து ஆரம்பிச்சு 3 லைன் தான் படிச்சீங்க. 30 விஷயம் உள்ள நுழைஞ்சிருச்சு. எதுக்கு, எதப்ப என்ன செய்வீங்க நீங்க? இப்ப நீங்க அடுத்து படிங்கம்மா. வேட்டையாடல் கூடாது. அப்புறம் அதுல 95ல 5:95ல. எல்லாம் எல்லாம் ஒழுங்கா கவனிச்சுட்டு வாங்க. உங்களில் எல்லாம் ஒழுங்கா கவனிச்சுட்டு வாங்க. எந்த விஷயத்துக்கு எத கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு பார்த்துக்கிருங்க. அந்த சேர்க்கிறது சரியா சேர்த்துக்கிறேன். உண்மையிலே இந்த பொருந்துமா? நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த ஆயத்துக்கு நீ இத கொண்டு வந்து பொருத்துற. இப்ப நீங்களே பார்த்துக்கங்க. படிங்கம்மா. உங்களில் யாராவது ஒருவர் வேண்டுமென்றே அதைக் கொன்றால், கால்நடைகளிலிருந்து அவர் கொன்றதற்கு சமமான ஒன்றை ஈடாகக் கொடுக்க வேண்டியது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிருங்க. அப்படியே மீறி கொன்றால், இப்ப வேட்டையாடுறதுக்கோ, உரிமை இருக்கத்துக்கோ, அந்த அரேபிய பாலைவனம் ஒத்து வராது. முடியாது. அங்க செய்ய முடியாது. அப்போ ஹுருமன் இருக்கிறதுக்கு இப்ப வீட விட்டு காடான்னு சொல்லுங்க. எங்க பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த அக்கார்டிங் டூ இந்த இந்த ஆயத்து பிரகாரமே பேசுவோம். இப்ப ஹுருமன் இருப்பதற்கு உகந்த இடம், சரியான இடம் நீங்க வசிக்கும் வீடா? வீட்ட விட்டு வெளியேறி காடு பக்கம் போகணுமான்னு சொல்லுங்க. சரி, இது வீட்ட விட்டு வெளிய தான் போகணும். கரெக்ட். இந்த ஆயத்துல தான் பேசுறோமா. புதுசா ஒண்ணும் பெருசா கண்டுபிடிச்சு பேச தேவையில்ல. இந்த ஆயத்த அல்லாஹ் சொல்லி இந்த ஆயத்து பிரகாரம் இந்த அரபி வார்த்தை போய் படிச்சோம்டா, வீட்டுல செய்ய முடியாதுன்னு ஆயிடுச்சு. சரியா? ஓ சார். ஓ. ஆ, அதான் முக்கியம். பார்த்துட்டு வாங்க. கருத்த பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. இது அவ்வளவு சாத்தியம் இல்லையே. ரசூல் செஞ்சாங்களா? அப்படி பார்த்தா அப்படியும் இல்ல. சொல்லிட்டேன். இது மாரி வார்த்தை வந்துச்சு, இறங்குனுச்சு, உங்களுக்கு சொல்லிட்டாங்க உங்களுக்கு. ரைட்டா? இது மாரி ஆயத்து இறங்குனுச்சு. அந்த ஆயத்த படிச்சு காட்டு. இப்ப அவங்க செய்யறதுக்கு சான்ஸே கிடையாது. வேட்டையாடும் பிராணி அந்த பாலைவனத்து அரேபியால எங்கேயும் கிடையாது. படிச்சுருவாங்க. படிங்கம்மா. அதற்கு உங்களில் நீதமுடைய இருவர் தீர்ப்பளிக்க வேண்டும். ம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அப்படி வேட்டையாடிட்டா, அதற்கு பரிகாரமாக நீங்க வளர்க்கும் பிராணிய நீங்க குடுத்துறணும் இங்க. பார்த்துக்கிட்டே வாங்க. அல்லாஹ் சொல்ல கேட்டே வாங்க. இப்போ குடுக்குறதுக்கு இது இருக்கணும். எது இருக்குன்னா, சாட்சி இருக்குன்னு சொல்றேன். 2 சாட்சி வச்சுக்கிட்டு குடுக்கணும். இப்ப நீங்க ஹுருமன் பண்ண போறீங்களா? சாட்சி உங்கள கூட்டிட்டு போறீங்களா? இந்த வாய் தொறாமன்னு பேசுவோம்.
இப்ப ஹுருமன் பண்றதுக்கு வேட்டையாடிட்டா, உங்கள்ட்ட ஒரு பிராணி குடுத்துடணும்ப்பா. நஷ்ட ஈடா குடுத்துடணும்ப்பா. அப்படி குடுக்கும் பொழுது 2 சாட்சி வேணும்ப்பா. இப்ப நீங்க போம்போது கூட 2 சாட்சி கூட்டி போணுமா? தனியா போறீங்க? ஹுருமன் பண்ண போறீங்களா? தனியா தான் போகணும் சார். அப்ப சாட்சி எங்க பிடிப்பீங்க? அதான் கேட்டேன். பார்த்துட்டீங்களா? ஏதாவது நம்ம பதிலே சொல்ல முடியலையே. நம்ம ஒருத்தன் போறோம் ஹுர்மன் செய்யறதுக்கு. இப்ப அல்லாஹ் சொல்றான், அப்படி வேட்டையாடிட்டா, இதுலேருந்து குடுத்துறணும். பிராணி குடுத்துறணும். வீட்ல ஒரு பிராணி குடுத்துறணும். நஷ்ட குடுத்துறணும். அப்படி குடுக்கும் பொழுது, நீ 2 சாட்சி வச்சு தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்ப நீங்க வேட்டையாடுறவன் சாட்சி பார்த்தானா? நீங்க சாட்சிய தேட போறீங்களா? இதெல்லாம் செய்ய போறீங்களா? இதெல்லாம் என்ன சாத்தியமானதா? சாத்தியம் இல்லாததா? என்ன ஒண்ணுமே புரியலையே தம்பி. மத்ததெல்லாம் இத்தன ஆயத்த படிச்சோம். ஏதோ அர்த்தம் படி பேச வந்துட்டோம். இது பார்த்தீங்களா? நம்ம எப்படி சிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்க எதுவுமே ஒரு வார்த்தை கூட பதிலே சொல்ல முடியாம, என்ன செய்யறது, செய்ய வேணாமா தவிச்சிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? எத்தனையோ தடவ இந்த குர்ஆன் படிச்சிருப்பீங்க நீங்க. இந்த ஆயத்த படிச்சிருப்பீங்க. என்னைக்கா இந்த மாதிரி அ யோசிச்சு பாத்தீங்களா? என்ன இந்த மாரி சொல்றான்னா, என்ன செய்யறது? செய்யவே முடியாத மாரி இருக்குதே. அப்ப எல்லாரும் ஊர விட்டு கிளம்பி போணும் அப்போ. இப்ப அரேபியால எல்லாம் ஆடு மாரி கேரளாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு காட்டு பகுதி வரணும். எதுக்கு? ஹுருமன் அனுஷ்டிக்கிறதுக்காக. இல்லாட்டி ஆப்பிரிக்காவுக்கு போணும். ஹுருமன நிறைவேற்றுவதற்காக. அப்படிதான் அர்த்தம் உண்டாகுது சொல்றேன். அப்படிதான் அர்த்தம் உண்டாகுது. ஆனா அர்த்தம் உண்மையா அர்த்தம் கிடையாது. இதுக்கு ஜிக்ரா மாத்துனா தான் இதுக்குள்ள விஷயம் புரியும். இதுக்கு ஜிக்ரா மாத்துறதுக்கு, ஜிக்ர ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. இப்பதான் உங்களுக்கு ஃபுர்கான் வந்து நுழையும். இந்த விஷயத்த ரொம்ப பதட்டமா, ரொம்ப சிக்கலான விஷயத்துல, இத செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? என்ற ஒரு பட்சத்தில், உங்களுக்கு உதவி செய்வது ஃபுர்கான் இந்த விஷயம் தான் உங்களுக்கு உதவி செய்ய போகுது. நம்மளுக்கு ஃபுர்கான் தெரியாது, சிந்தனையும் தெரியாது, ஜிக்ரும் தெரியாது. இது 3ம் தேவை. எதுக்கு? அல்லாஹ்வுடைய ஞானம் நிறைந்த விஷயத்த ஞானத்த அடைவதற்கு இது 3ம் தேவை. சிந்தனை, ஃபுர்கான், ஜிக்ர். நல்லா பார்த்துக்கங்க. இப்ப எதுவுமே செய்ய முடியாதது இருக்குது. படிங்கம்மா. தொடர்ந்து படிங்க அத. படிங்க. அது காபாவை அடைய வேண்டிய பிராணி ஆகும். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. நீங்க தான் உலகம் பூரா காபா, காபான்னு பேசுறீங்க. அந்த ஹத்யு பிராணி நஷ்ட ஈடாக கொடுக்குறீங்கல்ல? வேட்டையாடிட்டு தப்பா வேட்டையாடிட்டீங்க. வேண்டுமென்னே செஞ்சுட்டீங்க. அதுக்கு நஷ்டம் குடுக்கணும். நஷ்டம் குடுக்குறது என்று சாட்சி வேணும். அந்த நஷ்ட ஈடான பிராணி வந்து நேரா காபாவை போய் அடைய வேண்டியது. அந்த பிராணி காபாவை அடைய வேண்டிய பிராணி ஆகும். காபான்னு ஒரு அர்த்தம் தெரியாது. ஆனா அவங்க சொல்லிக் குடுத்துட்டு அன்னைக்கு. காபான்னா என்ன? ஸ்லாட்டரிங் ஹவுஸ். ஆடு, மாடு வெட்ற இதுக்கு தான் காபான்னு பேரு. இந்த இடத்துல மட்டும் எதுக்கு? 595 பிரகாரம் உள்ள காபாவுக்கு ஆடு, மாடுகளை வெட்டக்கூடிய இடத்துக்கு காபா என்று பெயர். அது தவறா நான் சொல்றது தவறா இருந்தா, நீங்க தான் அழகான அர்த்தத்தையும், விளக்கத்த நீங்க சொல்லணும். உங்க மேல நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் நீங்க ஏத்துக்க வேண்டாம். நீங்க யோசிச்சு பார்த்து உங்களுடைய அர்த்தத்த சொல்லலாம் காபா. அடுத்தது படிங்க. அல்லது பரிகாரமாக ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். உனக்கு முடியலையா? ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். எத்தனை ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் சொல்லல. எத்தனை ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் சொல்லல. படிங்க. அல்லது தனது வினையின் பலனை அனுபவிப்பதற்காக அதற்கு சமமான நோன்புகள் நோற்பது. நீங்கள் தவறாக நடந்து கொண்டீர்கள். வேட்டையாடக்கூடாது என வேட்டையாடிட்டீங்க. அதற்கு பரிகாரமாக ஒரு பிராணிய கொடுத்துருங்க. வசதி இல்லாட்டி ஏழைகளுக்கு உணவளிங்க. எத்தனை ஏழைகளுக்குன்னு சொல்லல. அல்லது அடுத்து என்ன படிச்சீங்க? அதற்கு சமமான நோன்புகள் நோற்பது. அதற்கு சமமான நோன்பு. எத்தனை நோன்பு, எத்தனை நாட்கள்னு சொல்லல. இப்போ சமமான வார்த்தை சமமான நோன்பு, சமமான ஈக்குவலா அதுக்குள்ள நோன்பு பிடிக்கணும்.
அப்போ வேட்டையாடுறதுல பலவிதமான விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயத்துக்கு தோதாக எத்தனை நாட்கள் என்று நீங்கள் தான் அறிந்து கொள்வீர்கள். இந்த தப்பு பண்ணிட்டோம், இது எத்தனை நோன்பு. இந்த தப்பு பண்ணிட்டோம், எத்தனை நோன்பு அப்படின்னு சமமான நோன்பை இன்னொருத்தரும் உங்க தலையில ஆன போட 1 பிடிங்க, 2 பிடிங்க, 3, 4, 5 பிடி சொல்லவே சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும். 7 எத்தனைன்னு சொல்லல. அதையும் புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு விஷயம் அடங்கியிருக்கு பைபிள்ல. அப்ப ஹுருமன் எப்பேர்ப்பட்ட பாக்கியம் நிறைந்த ஒரு செயல் என்பதுக்கு இப்ப முடிவுக்கு வாருங்க. இவ்வளவு எக்கச்சக்கமான விஷயங்கள். இந்த விஷயங்கள் அடங்கியது தான் இந்த ஹுருமன். ஹஜ் எப்படி ஒரு விஷயம். அது பெரிய எக்கச்சக்க விஷயங்கள் அடங்கியது தான் ஹஜ். நிறைய விஷயங்கள் அடங்கியது சலாத். அந்த சலாத்து ஒரு தனி விஷயம். அதே மாதிரி ஹுருமன் ஒரு தனி விஷயம். இந்த ஹுருமனை யாரு நிறைவேற்றாங்களோ அவங்க ஜாலிக்க தீனுல் கையுமா நிலையான தீனில் இஸ்லாத்தில் இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். படிங்க. அது தொடர்ந்து படிங்க அத. காபா அடைய வேண்டும். முன்னால் ம். முன்னால் நடந்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஏற்கனவே இந்த ஆயத்து 595 வருவதற்கு முன்னர் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இப்போ ஹுருமன பத்தி விளக்கம் 595 தான் ஆரம்பிக்குது. சரியா? எல்லாம் பார்த்து எல்லாரும் கேட்கிறேன். 595 தான் ஹுருமன் பத்தி முழு விவரம் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? பாஸ்டர் வா. நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி. நல்லா புரிஞ்சுக்கங்க. ரொம்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க. நல்ல கவனமா உறுதியா கேளுங்க. ஹுருமன பத்தி விஷயம் 5:95 தான் இவ்வளவு விவரமாக நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது படித்து. இதற்கு முன்னர் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அப்போ ஹுருமனே 595ல தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு முந்தி 95 வருடத்துக்கு முந்தி என்ன 1வது சூறாவிலிருந்து 5வது சூறா 94 வரையும் ஹுருமன பத்தி எந்த விஷயம் இல்ல. இதற்கு முந்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான்டா, நம்ம என்ன தப்பு செஞ்சோம் ஹுருமனுக்கு தெரியாதா? இப்ப தப்பு செஞ்சதுக்கு பரிகாரம் சொல்லிட்டான். இதுக்கு முந்தி ஒண்ணும் சொல்லவே இல்லையேப்பா! எப்படிப்பா நம்ம தப்பு இது செஞ்ச தவறுகளை மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்றானே! என்ன தவறு செஞ்சோம்? நான் சொல்ற கேட்கிற கேள்வி புரியுதா உங்களுக்கு? கேள்வியா புரியுதா? நம்ம இப்ப தான் பார்க்கிறோம் 595 595ல குர்ஆன பத்தி சொல்றான்பா அல்லாஹ். சொல்லிட்டான்பா. இப்ப நமக்கு தெரியுது விஷயமே தெரியுதுப்பா. இதுக்கு முந்தி செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான்னு சொல்றான்பா. இந்த ஹுர்மன் வர்றதுக்கு முந்தி அப்ப ஹுர்மன் இருந்திருக்குது. அந்த ஹுர்மன்ல வேட்டைலாம் ஆடியிருக்கிறோம். சாப்பிட்டுருக்கிறோம். இப்ப வேட்டை சம்பந்த விஷயம் சொல்லி அதுக்கு பரிகாரம் ஆக்கிட்டான். இதற்கு முன் செய்த பாவங்களை தவறுகளை மன்னித்து விட்டேன்னு சொல்றான். அப்போ இந்த 595 பிரகாரம் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க செய்யல, தப்பா செஞ்சுட்டே வந்தீங்கன்னு ஒரு அர்த்தம் வருதா? இல்லையா? ஆமா. பாஸ்டர் வா. அதான் கேட்கிறேன். லாஜிக் புது விஷயம். இது ஒண்ணும் காமன் சாதாரண விஷயம் தானே இத கேட்கிறது. இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுதுப்பா இன்னைக்கு. இன்னைக்கு தான் தெரியுது நம்மளுக்கு. குருமன்னா என்னன்னு இன்னைக்கு தான் தெரியுது. ரசூலுக்கு அன்னைக்கு தான் தெரியுது. 595 இறங்கும்போது ரசூலுக்கே தெரியுது. இது ஒரு விஷயம் வருதுன்ட்டு. இதுக்கு முதல்ல செய்த பாவங்கள்லாம் மன்னிச்சுட்டேன்னு சொன்னான்ட்டு, எப்ப சொன்னேன்ன நீ அல்லாஹ் எப்ப நமக்கு சொன்னா? நம்ம எங்க தப்பு செஞ்சோம்? மன்னிக்கிறேன்னு சொல்றதுக்கு. இப்பதான் விஷயமே ஆரம்பிக்குது. இனிமே தான் ஈமான் கொண்டவர்களாகி ஹுர்மன கடைபிடிக்க போறோம். அதுக்கு முந்தி நீங்க செஞ்ச தப்ப மன்னிச்சுட்டேன்னு சொன்னா, நம்ம எந்த காலத்துல ஹுர்மன அன்ன இது பண்ணோம்? என்ன தப்பு பண்ணோம்? ஒண்ணும் இல்லையே! அதுக்கு முந்தைய மன்னிச்சுட்டேன்னு சொல்றான் ஆண்டவன். இதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு? நான் என்ன சொல்றேன்னு கேட்டா குரான எப்படி ஓதணும், எப்படி அர்த்தம் எடுக்கணும். இதுதான் நிக்கிறேன் நான். பாருங்க வாரம் வாரம் பேசுறோம்.
எவ்வளவு புது விஷயம் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவ்வளவு விஷயம் நுழையுது வந்து. அப்படியே திக்குமுக்கா நிக்கிறோம் நம்ம. என்ன செய்யணும்னு தெரியல நமக்கு. என்ன செய்யணும்னு தெரியல. யார் எந்த காலத்துல நடத்துது இதெல்லாம்? எந்த காலத்த புரிஞ்சு அப்புறம் செய்யுது இத? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பார்த்தீங்களா? என்ன மாரி சிந்தனை நிறைந்த ஒரு வார்த்தை போட்டுட்டான். இப்ப இது உண்மைதானா? இது சரிதானா? விஷயமே தெரியாத விஷயத்த மன்னிச்சுட்டேன்னு சொல்றானே. இன்னும் இன்னைக்கு தானப்பா பார்க்குறோம். பையன் 95 இன்னைக்கு தான்ப்பா ரசூல் எங்களுக்கு சொல்றாரு. நாங்க கேட்கிறோம். இதுக்கு முன்னாடி செஞ்சத மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, எங்கப்பா நாங்க செஞ்சோம், தப்பு செஞ்சோம் மன்னிக்கிறதுக்கு? இந்த மாரி நீங்க ஓதுங்கப்பா. அதான் இப்ப நான் உங்களுக்கு கேட்கறது வந்து பதில் சொல்லுன்னு கேட்கல. இதுக்கு விளக்கம் சொல்லுன்னு கேட்கல. யாராலும் பதில் சொல்ல முடியாது. விளக்கம் சொல்ல முடியும். என்னவென்றே தெரியாதுப்பா இது. மறந்துருங்கப்பா. இப்ப எப்படி ஓதுற முறை மட்டும் கத்துக்கணும். இந்த மாரி இருக்குது. என்னது, என்னது, என்னதுன்னு கேட்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து, இந்த மாரி சிந்தனை சக்திய தூண்டும் பொழுது தான், இந்த சிந்தனை சக்தி அதிகமாக தான் நீங்க ஃபுர்கா இழுக்கிறீங்கன்னு அர்த்தம். சிந்தனை செய்றதுன்றா என்ன அர்த்தம் கேட்டா, ஃபுர்கான இழுக்கிறீங்க. வா ஃபுர்கான் எனக்கு சொல்லித்தா. என்ன விஷயம் சொல்லித்தான்னு கூப்பிடுறீங்க. இந்த மாரி அர்த்தம் இருக்கணும். ஃபுர்கா என்னவென்றே சொல்லலப்பா. எப்படி ஹுருமனுக்கு ஒண்ணும் சொல்லலையோ, அவனும் சொல்லலையோ, அதே மாரி ஃபுர்கானுக்கு என்னவென்று சொல்ல வாய தொறக்கல ஆண்டவன். இந்த குரான் வரத்துக்கு முந்தைய மரத்துக்கு வந்து உட்கார்ந்து குரான் உட்கார்ந்துருக்கு. ஒரு தனி விஷயம் அது. விட்டுருங்க. இந்த ஃபுர்கான வச்சு தான் விளக்கம் சொல்றதுக்கு தான் ஃபுர்கான் வந்திருக்கு. இத ஃபுர்கான் வச்சுக்கிட்டு தான் நீ ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒரு விளக்கம் கண்டுபிடிக்கணும். அது ஈஸியா சொல்லிக் குடுத்துரும். நீ ஈஸியாவும் செய்து முடிப்பாய். இப்ப 8:29ல ஃபுர்கான் ஒரு வார்த்தை வருதுப்பா. அந்த ஃபுர்கான பத்தி என்ன சொல்றான்னு மட்டும் நீங்க அரபிலயும் பார்த்துக்கங்க, தமிழ்லயும் படிங்க யாராவது எடுத்து படிங்க. சகோதரா, வீட்ல இருக்கு. ஆ மன்னிச்சுக்கோங்க. படிங்க. ஈமா ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சி நடந்து கொள்வீர்களானால், அவன் உங்களுக்கு குர்கானை கொடுப்பான். பார்த்தீங்களா? இப்ப எடுத்தீங்க முடிஞ்சு போச்சு ஃபுர்கான். நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சி உண்மையாளராக இருப்பீர்களேயானால், அவன் உங்களுக்கு எது தருவான்? அஞ்சி நடந்து கொள்வீர்களானால், அவன் உங்களுக்கு ஃபுர்கானை கொடுப்பான். இப்ப எல்லாம் கண்ணால பார்த்துட்டீங்கப்பா. ஃபுர்கான்டா என்னன்னு ஒரே வார்த்தை முடிச்சுட்டான்பா. இப்ப 5, 95, 96, 91 தெரியலப்பா. இப்ப நீங்க ஃபுர்கான தான் எடுக்கணும்ப்பா. அப்போ அவ்வ எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன வழி? அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுதல். தக்வா உடையவர்களாக இருந்தால் மட்டுமே நீங்கள் குர்ஆனையும், ஃபுர்கானையும் உங்களுக்கு ஆதரவாக, துணையாக இழுக்க முடியும். பார்த்தீங்களா? குர்ஆன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த 5:1லே நிக்கிறோம். என்னன்னே தெரியல. இவ்வளவு விஷயம் இந்த 5:1ல இருக்குது. அவ்வளவு உண்மையும் சொல்லி காட்டிட்டேன். அவ்வளவு ஆதாரத்தோட, உதாரணத்தோட எடுத்து காட்டிக்கிறேன் உங்களுக்கு. சும்மா பேசி போயிரல. இப்ப நீங்களே சிந்திச்சு முடிவு எடுத்துக்கிட்டீங்க இப்போ. காடா? வீடா? எங்க செய்யணும்? எது செய்யணும்? வேட்டைன்னா என்ன? பிடிக்கிறதுன்னா என்ன? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. யார் செய்வாங்க? ஈமான் இருக்கிறவங்க செய்வாங்க. இது யாருக்கு புரியும்? ஃபுர்கான் இழுக்கணும். இந்த ஃபுர்கான் இழுக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பீர்களேயானால், அவன் உங்களுக்கு ஃபுர்கானை அளிப்பான். எல்லாம் தெரிஞ்சு போச்சு. கண்ணால பார்த்துட்டீங்க. உண்மைய பார்த்துட்டீங்க. எதுவுமே மறைச்சு மறைச்சு எதுவும் பேசல. உண்மைய பார்த்துட்டீங்க. எதுவுமே விளங்காத மனிதர்களாக நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். நம்ம நிலைமை எதுவுமே விளங்காத மனிதர்களாக இருக்கின்றோம். அவன் உங்களையே உங்களுக்கு உதாரணமாக ஆக்கி ஒவ்வொருத்தருக்கும் அவரவரே உதாரணிக்கிறீங்க இன்னைக்கு. அவன் நேத்து படிச்சோம். 47:2 படிச்சோம். உங்களையே அவன் உங்களுக்கு உதாரணமா ஆக்கிடுறான். வேற யார் உங்களுக்கு நீ தப்பா போயிட்டு இருக்கிற, தப்பா நடந்துட்டு இருக்கிற, குர்ஆன சரியா ஓதல, குர்ஆனுக்கு உதவ மாட்டேங்கிற, அப்படின்னு யாரும் சொல்லல. நீனே போதும் உன்னை பார்த்துக்கிறதுக்கு. உன் குர்ஆனே உனக்கு கண்ணாடி. உன்னை முழுமையா உன்னை காட்டுறதுக்கு, உன் இருதயத்தை நடந்த விஷயத்தை காட்டுறதுக்கு குர்ஆனே போதும். அதே கண்ணாடி உனக்கு.
இப்ப என்ன சொல்ல போறீங்க? எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயத்த நீங்க எடுத்தோம் பார்த்தீங்களா? எதுவுமே புரியல. இப்ப மேற்கொண்டு நீங்க சிந்திப்பீங்களா? அது எனக்கு தெரியாது. இது என்ன இந்த மாரி இருக்குதே! புரியலையே! என்ன செய்றது இப்போ? அது தொட்டா ஃபுர்கான போவன்ருக்கு. ஃபுர்கான் என்னன்னு தெரியாது. எதுவுமே தெரியாம உட்காந்துருக்கிறோமேன்ட்டு, இப்ப நீங்க தான் உங்களையே பார்த்துக்கறணும். சரி பார்த்துக்கறணும். திருத்திக்கறணும். என்ன செய்யணும்னு தெரியல. என்ன செய்றது இப்போ? ஒரே வழி என்ன செய்றது இப்போ? எந்த வழி நெறைய வழி உள்ள சொல்லியிருக்கிறான் ஆண்டவன். நம்ம அந்த வழிய கடைபிடிக்க கிடையாது. கடைபிடிக்க முடியாது. சீக்கிரத்த பின்பற்றி நடக்க முடியாது. தூய்மையாவதற்கோ, ஈமான் கொள்வதற்கோ, அல்லது தக்குவா அடைவதற்கோ, எந்த வழியும் இதுவரையும் முயற்சி பண்ணல. எடுக்கலன்னு வச்சுக்கிருங்க. அந்த மாரி நம்ம நிலைமை இருக்குது. இப்போ ஃபுர்கான் தெரிஞ்சு போச்சு. இப்ப சரி திருப்பி வாங்கம்மா. இப்ப தொன்ன ஒண்ணும் முடியல. இப்போ ஒரு ஒழுங்கா வச்சு முழுமையா முடிச்சிடுறேன். கேட்டுக்கிட்டு அப்புறம் 5, 2க்கு போவோம். படிங்க இப்போ. 95 முடிச்சிருந்தா 5, 90 முடிஞ்சிருச்சா? 5, 96 படிங்க. இல்ல, இல்ல காக்கா, இல்ல காக்கா. படிச்சுருங்க. எவர் மீண்டும் இதை செய்வாரோ, அல்லாஹ் அவரை வேதனை செய்வான். யாரு என்ன விதை செய்வாரோன்னு கேட்டா ஒரே விஷயம் தான்பா. வேட்டையாடுவாரோ! குருமன் சமயத்துல உனக்கு பசி இருக்க சமயத்துல, நீ வேட்டையாடி ஒரு மானையோ, ஒரு காளை மாடையோ அடிச்சு சாவடிச்சு சாப்பிடக்கூடாது. அப்படி செய்தா, இதுக்கு முந்தி செஞ்சுட்டீங்க மன்னிச்சிடுறேன். மறுபடியும் செய்வாரு ஆனால் என்ன சொல்ற ஆண்டவன்? ஆனா மன்னிக்க மாட்டேன்னு சொல்றானோ? அல்லாஹ் அவரை வேதனை செய்வான். வேதனை செய்வான். என்னப்பா சொல்ல போறீங்க? வேதனை செய்வான். நல்லா புரிஞ்சுக்கிருங்க. இந்த குரான் உண்மை. தப்பிக்க முடியாத உண்மை. இதனை எதிர்த்து பேச முடியாது. இதை பின்பற்றிய ஒவ்வொரு மனிதனும் நடந்தே தீர வேண்டும். அப்படி நடக்காதவனுக்கு நரகம், வேதனை என்று குரான் சொல்லிவிட்டது. இனி தப்பிக்க முடியாது. இப்போ அடுத்த விஷயம் இன்னொரு புது விஷயம். அடுத்து 96 படிங்க. 5:96. அல்லாஹ் மிகைத்தவனாகவும் தண்டனை கொடுக்க உரியோனாகவும் இருக்கின்றான். ம், ம், 96. ம். உங்களுக்கு இதர பிராணிகளுக்கும் பலன் கிடைக்கும் பொருட் கடலில் வேட்டையாடுவதும் அதை புசிப்பதும் உங்களுக்கு ஆக்கப்பட்டுள்ளது. என்னப்பா நீங்க குருமன் அனுஷ்டிக்க காட்டு பக்கம் வீட்ட விட்டாச்சு. கிளம்பியாச்சுப்பா. எத்தன மாசம்? 4 மாசம் வெளிய போறீங்க வீட்ட விட்டு. அதையும் புரிஞ்சுக்கிருங்க. குருமன் செய்யறதுக்கு 4 மாசம் வீட்ட விட்டு கிளம்ப போறீங்க. வீட்ல அழகான சமையல் பண்ணி ஆக்கி பேச்சே கிடையாது. நீ குருமனுக்கு போற. காட்டுக்கு நான் இப்ப கண்டுபிடிச்சேன். காட்டுக்கு போனாங்க. வேட்டை பிராணி இருக்குன்னு கண்டுபிடிச்சுட்டோம். நீ வேட்டை பிராணி கொல்லக்கூடாதுன்னு ஆர்டர் போட்ட ஆண்டவன். அப்படி பசி எடுத்தீன்டா, கடலுக்கு போ. மீன புடி. சாப்பிடு. ஏதாவது புரியுதா? இப்ப இப்ப அடுத்த கேள்வி. குருமன் செய்யறதுக்கு கடல் கடல் பக்கம் போணுமா? காட்டு பக்கம் போணுமா? நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க தம்பி. நீங்கலாம் ஓதிருக்கிறீங்க. இப்ப புதுசா ஓதல நீங்க. உங்க காமன் சென்ஸ் நிறைய கடலுக்கு தான் வந்துருச்சு இப்போ. போகணும். என்ன? கடலுக்கு தான் போகணும். பாத்தீங்களா? சற்று முன் நம்ம எல்லாரும் காட்டுக்கு போக முடிவு பண்ணோம்ப்பா. இப்போ கடலுக்கு போணும். என்ன மாரி புரியுதா? இந்த குரான்ல நிறைய ஓதிட்டோம்பா. ஏதோ ஓரளவு விஷய புரிஞ்சு போய் வந்துட்டோம்பா. வசம் மாட்டிட்டோம் பாத்தீங்களா? என்ன செய்யன்னு தெரியல பாத்தீங்களா? எல்லா ஆண்களும், பெண்களும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குரான் ஒன்று இருக்குது. இது உண்மை. இது உண்மை. மனிதர்களுக்காக அருளப்பட்ட குரான் இது. இதை கடைப்பிடித்தே தீர வேண்டும் என்பது தலைவிதியாகிவிட்டது மனிதன் அனைவருக்கும். இப்போ வீட விட்டாச்சு. காடு. இப்ப காட விட்டாச்சு. சாப்பிடுறதுக்கு கடல் பக்கம் போணும். எங்க போய் வேட்டையாட போனான்னா, குருமன் பண்ண போனானா? அது சொல்லுங்க முதல்ல. வேட்டையாடுறதுக்கு என்னென்ன வலை வேணும், மீன் வலை வேணும், போட் வேணும், அது வேணும், இதெல்லாம் வேணும்ப்பா. இவன் குருமன செய்வானா, வேட்டையாடிருப்பானா? 3 வேள பசிக்கும்பா. பசிக்கிறதுக்கு மீன பிடிச்சு ஆக்குவானா? நம்மளுக்கு என்ன ஒண்ணு தல புரியல அப்ப விஷயம். அதுக்கும் பேச ஆண்டவனுடைய வார்த்தை இது. நம்ம இது என்ன புரியலன்னு சொல்ல முடியும் தவிர, மத்தபடி இந்த மாரி இருக்கு, அந்த மாரி பேசக்கூடாது. குறை சொல்ல முடியாது. வார்த்தை இது. உனக்கு புரிஞ்சுக்கிறேன்டா, ஜிக்ர யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டான். உனக்கு புரியணும்டா, ஜிக்ர யூஸ் பண்ணு.
நீ சிக்கரம் யூஸ் பண்ணா சும்மா குறை சொல்லிட்டு இருக்காதன்னு நம்ம பேசணும்டா. இப்போ ஒவ்வொரு விஷயம் இருக்குத பார்த்துட்டு இருக்கோம். அல்லாஹ் விஷயம் குறை சொல்லல, குரானையும் குறை சொல்லல. இந்த மாரி இருக்குத என்ன செய்ய புரியலன்னு அர்த்தம். உனக்கு ஒண்ணும் புரியல. அது ஒண்ணு மட்டும் தான் தெரியல. என்ன செய்யணும்னு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கங்க. வேட்டையாடு கடல்ல போய் வேட்டையாட சொல்றான்பா. வீட விட்டாச்சு, காட்ட விட்டாச்சு, கடல் வந்தாச்சு. 4 மாசம் பண்ணிக்க 4 மாசம் விடாம பண்ணுப்பா. 4 மாசம் முடிச்சுட்டு தான்ப்பா நீ வந்து வீட்டுக்கு போகணும்ப்பா. ஒரு வேலை இருக்குதுப்பா. அதுக்குள்ளேயே எவ்வளவு கஷ்டமான ப்ராப்ளம் உள்ள வச்சுக்கிறேன் பாருங்களேன். எங்க போய் காபா போய் குடுக்குறது 2 சாட்சி எங்க குடுக்க போறீங்க செஞ்சுட்டா, சரி அத விட்டுருங்க. பசிக்குதா? மீன் வேட்டையாடி கடல்ல இறங்கி மீன் வேட்டையாடிக்க. மீன பிடிச்சா சாப்பிட முடியாதா? யோசிச்சு பாருங்களேன். நல்லா யோசிச்சு பாருங்க. விஷயம் இருக்கிறத சொல்லிட்டு நான் புதுசா சொல்லல. விஷயத்த சொல்லிட்டு இருக்காராம். இப்போ சரி பாருங்கம்மா, எல்லாம் புரிஞ்சுக்கங்க. 5, 6 2 எழுதிக்கிறங்க. எதுக்கு? இந்த ஆயத்து 1க்கு 5:1க்கு அதான் ஹுர்மன் ஆரம்பிக்குது. பாருங்க 5:1ல ஹுர்மன் ஆரம்பிக்குது. அதே ஆயத்து 5ல தான் 95, 96 ஹுர்மன பத்தி ஆண்டவன் பேசியிருக்கிறான். இந்த ஒரே சூறாவுல ஹுர்மன் பூரா அடங்கிருச்சு. ஹுர்மனுக்கு எத்தனை மாதங்கள் என்றால் 9வது சூறால 36வது விஷயம் எழுதிக்கிட்டீங்க. வாங்க திருப்பி 1க்கு வாங்க. 5:1க்கு வாங்க. நிச்சயமாக அல்லாஹ் நாடியதை கட்டளை பாத்துக்கங்கப்பா. நான் என்ன நினைக்கிறேனோ இவ்வளவு சொல்லிட்டு அல்லாஹ் தன் நாடியதை மூமின்களுக்கு கட்டளை இடுகின்றான். யாரு கட்டளையிடுறான்? எல்லாத்துக்கும் கிடையாது. யாருக்கு? மூமின்களுக்கு. மூமின்கள் ஆரம்பிக்குது. முதல் சூரா நம்பர் 1 மூமின் ஆரம்பிக்குது. ஆமா காக்கா. அப்ப ஆமா காக்கா. மூமின்களுக்கு கட்டளை. நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்கப்பா. நம்ம என்ன செய்யறீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தான் இது கஷ்டமான காரியம். உலகத்துக்கு இன்று வரை ரசூல் கால நபினா என்னைக்கு இந்த உலகத்து வந்தாங்களோ அன்னையில இந்த எண்ணெய் குடம் இறங்குனுச்சோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் யாருக்கும் இந்த விஷயம் என்னன்னே தெரியாதுப்பா. ஆகதான் புதிய ஒரு மதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இன்னைக்கு மாறி போச்சுப்பா. அது விட்டுருங்க. இதனாலதான் இதான் ஒத்து வராது. நம்மளுக்கு தோதான ஒரு மதத்தை ஏற்படுத்திக்கிட்டு சந்தோஷம் வாழன்னு வாழ்ந்துக்கிறாங்க எல்லாரும். படிங்க. அல்லாஹ் தன் நாடியதை கட்டளை இடுகின்றான். உண்மையான மூமின் அல்லாஹ் நாடி கட்டளை எல்லாத்தையும் ஏத்துக்குருவாங்க. உண்மையான மூமின் எப்படி இருப்பான்னு கேட்டா, அல்லாஹ் சொன்ன கட்டளை முழுமையும் வேகமா செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க மூமின் ஆயிட்டாங்க. பயபக்தர் ஆயிட்டாங்க. அல்லாஹ்க்கு பயந்தவர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு கவலை எது சொன்னாலும் வேகமா வந்துச்சு. கையில ஃபுர்கான் இருக்கு கையில. கையில ஃபுர்கான் இருக்கு, ஜிக்ர் இருக்கு. எந்த விஷயத்தையும் அல்லாஹ் வேகமா செஞ்சுட்டே இருப்பாங்க. இதான் அவங்க வேலை. அப்படி. மூமின்களே, அல்லாஹ்வின் அடையாளங்களையும் புனிதமான மாதங்களையும் பலி பிராணிகளையும் அதற்காக அடையாளமிடப்பட்ட பிராணிகளையும் தங்களுடைய இறைவனின் அருளையும் திருப்பொருத்தத்தையும் நாடி புனித வீட்டை நாடி செல்வோரையும் நீங்கள் ஆகுமாக்கி கொள்ளாதீர்கள். இவ்வளவு விஷயத்த நீங்க ரொம்ப கேலியாவும் தமாஷாவும் ஆசிட்டிஸா எடுத்துடாதீங்க. என்னமோ எல்லாம் எனக்கு தெரியும். எல்லா விஷயங்களுக்கும் தெரியும். ஆகமாக்கிக் கொள்ளாதீர்கள். விஷயம் தெரியாம ஆகமாக்கிறாதீங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே ஆகமாக்கப்பட்ட பொருள ஆண்டவன் சொல்லிட்டான். அதே மாதிரி இதெல்லாம் நீங்க ஆகமாக்கப்பட்டதா எடுத்துக்கொள்ளாதீர்கள். முதல் ஆயத்துல என்ன சொல்ற ஆண்டவன்? உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டதை தவிர ஆரம்பிக்குது. ஆமா காக்கா. இதுல ஆகமாக்கப்பட்டது பேச்சு கிடையாது. உங்க ஆகமாக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்க இஷ்டப்படி இதான் அர்த்தம், இதான் செயலு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, நீங்க அர்த்தத்தையும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். செயலையும் நீங்கள் காட்டாதீர்கள். இது இப்படிதான் செய்யணும். இது அர்த்தம் இதான். இது இப்படிதான் செய்யணும். அப்படி போய் விடாதீர்கள். இப்ப முதல்ல படிங்க. 2வது.
மூமின்களே ம். அல்லாவின் அடையாளங்களையும் கொஞ்சம் இருங்க. இப்ப திருப்பி மூமின்களே ஆரம்பிக்கிறான். ஈமான் கொண்டவர்களே உங்கள கூப்பிடுறான். கூப்பிட்டு அல்லாவின் அடையாளங்களை உங்க இஷ்டப்படி இதான் அடையாளம். இப்படிதான் செய்யணும். இதுக்கு பேர் தான் அடையாளம் என்று சொல்லிவிடாதீர்கள். உங்களுக்கு அல்லாவே என்னன்னு தெரியாது. எங்க நீங்க அடையாளத்த பார்க்க போறீங்க? எங்க உங்களுக்கு அடையாளம் இல்ல அல்லாஹ்னா என்னன்னு இன்னைக்கு வரையும் தெரியாது. ஹுர்மன்னு தெரியாத மாரி இதுவும் தெரியாது. எங்க அல்லாஹ் அடையாளங்கள எங்க கண்டுபிடிக்க போறீங்க? அல்லாஹ் என்ன தெரிஞ்சா தானே அப்புறம் அடையாளத்துக்கு நீங்க போறதுக்கு. ம். அடையாளங்கள் என்னது? எது அடையாளம் சொல்லுவீங்க இப்போ? அடையாளம் தெரியாது. பேப்பர்ஸ் அடையாளம் உள்ள இருக்குது. சஃபா, மர்வா அது இதுன்னு இருக்குது. என்ன அதெல்லாம்? இவனுக்கு தெரிஞ்சா தானப்பா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆளே தெரியாம எங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் என்ன தெரியாதா? எப்படி நீங்க அடையாளம் அல்லாஹ் அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? மனிதன பார்த்து அடையாளம் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடலாம். இவன் வந்து இப்படிதான் இந்த ஆள் இப்படிதான் இருப்பான், அந்த ஆள கண்டுபிடிச்சிடலாம். இவன எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவன் கண்டுபிடிச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்புறம். அல்லாவின் அடையாளங்களை என்ன நாசமாக்கி விடாதீர்கள், கேலிக்கூத்தாக ஆக்கி விடாதீர்கள் என்று அர்த்தம் முதல் விஷயத்துக்கு. அல்லாவின் அடையாளங்களையும். அடுத்தது 2வது என்ன? புனிதமான மாதங்களையும் புனிதமான மாதம். புனிதமான மாதம். புனிதம்டா நமக்கு என்னன்னு தெரியாது. எந்த மாதத்த நீங்க புனிதம் சொல்லுவீங்க? எந்த மாதத்த புனிதம் சொல்லுவீங்க? எந்த மாதத்துக்கும் பேர் கிடையாது. எந்த மாதத்த புனிதமான சொல்லுவீங்க? என்ன விஷயத்திற்காக அது புனிதமாக ஆகிறது என்றும் தெரியாது. எந்தெந்த விஷயங்களை வைத்து இந்த மாதம் புனிதமான மாதம் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள்? அதுவும் தெரியாது. ஆகவே நீங்க இஷ்டப்படி இப்ப சொல்றாங்கல்ல, ரம்ஜான் மாதம், அது இந்த மாதம் பேர்லாம் சொல்றாங்கல்ல, இந்த மாரி அசிங்கமான பேச்சு, முட்டாள்தனமான பேச்சு பக்கம் பேசாதீங்க. இது அந்த கூட்டத்தை சேர்ந்தது. இது அல்லாஹ் சொல்லுகின்ற புனிதமான மாதம் எது என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ரம்லான் வந்தா அது புனிதமான மாதம், ஹஜ் வந்தா புனிதமான மாதம் இப்படிலாம் போயிடாதீங்க. புனிதமான மாதம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். யாருக்கு தெரியும்? ஈமான் கொண்டவர்களேன்னு கூப்பிடுறான். அவங்களுக்கு தான் தெரியும். இந்த சொல்ற விஷயம்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் முறைப்படி அழகான முறையில் ஒவ்வொரு ஆயத்தையும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒழுங்கா செயல்படுத்துவார்கள் தங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையில். புனித மாதங்கள். இப்ப நீங்களே சொல்லுங்க. ஏதாவது புனித மாதம் தெரியுமா உங்களுக்கு? சொல்ல முடியாத காரணம் ஒரே காரணம் நம்ம இன்னும் ஈமான் கொண்டவர்கள் ஆகல. அவ்வளவுதான் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. கதை கதை முடிஞ்சிச்சு. இன்னும் ஈமானுக்குள்ள ஆகல. ஈமான் கொண்டவர்களே அவன கூப்பிடுறான். ஆகவே அந்த மனிதனுக்கு தான் ஈமான் கொண்ட மனிதனுக்கு தான் கூப்பிடுறாங்க தவிர, நமக்கு கிடையாது. இன்று நமக்கு கிடையாது. நம்ம என்னைக்கு ஈமான் கொள்ள போறோம் நமக்கும் தெரியாது. ஆக இந்த விஷயம் சுத்தமா ஒண்ணும் தெரியாது. ஈமான் கொண்டவர்களுக்கு தான் இது. அல்லாஹ்வின் அடையாளங்களை அவனுக்கு தான் தெரியும். எது அடையாளம் எது அவனுக்கு தெரியும். புனித மாதங்கள் எது என்று அவனுக்கு தெரியும். எந்த விஷயத்த புனித மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அவனுக்கு தான் அந்த ஈமான் கொண்டவர்களுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாது. அடுத்தது 3வது என்ன? பலி பிராணிகளையும் ஆ பலி பிராணிகள். அல்லாஹ்வுக்காக நீங்க ஏழை மக்களுக்காக கொடுக்கக்கூடிய பிராணி. நீங்க ஈமான் கொண்டவர்களா இருந்தால் தான், அந்த பிராணி நீங்கள் கொடுப்பதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நீங்கள் குடுக்கும் அந்த பிராணி ஏழைகளுக்காகவும் நீங்களும் சாப்பிடுறீங்கல்ல, அது வந்து ஆகமாக்கப்பட்ட பிராணிய அல்லாஹ் எப்பொழுது ஏத்துக்கிறான் என்றால், நீங்கள் ஈமான் கொண்டவர்களா இருந்து அது பலியிடப்படுமானால், அறுத்து கொடுக்கப்படுமானால், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே தவிர, நீங்களாக நான் என் வசதி இருக்கு, பணம் இருக்கு, 2 ஆடு, 3 ஆடு, 5 கடை ஒட்டகம் குடுக்க போறேன். இப்படிலாம் செய்றதுனால கேலி கூத்தாக்கி விடாதீர்கள். சாதாரண ஒரு இத கட் பண்ணி குடுக்குறது கேலி கூத்தாக்கி விடாதீர்கள். உங்களால முடியாது. யாரால முடியும்? ஈமான் கொண்டவர்கள் மட்டும் தான் முடியும். மற்றவருக்கால் முடியாது. வழி ப ப இது பிராணிகளையும் அடுத்தது 4வது. அதற்காக அடையாளமிடப்பட்ட பிராணிகளையும் இதற்காக நான் இந்த ஏழைகளுக்காக இந்த அந்த ஆடையோ வளர்க்குறேன்ப்பா. அவங்களுக்காக வளர்த்து
இவங்களுக்கா வச்சுக்கிட்டு இருக்கிறான். அடையாளம் விட்டாச்சு. இந்த 5 கிடாயோ, 6 கிடாயோ, 7 கிடாயோ, எத்தனை கிடா 1ஓ 2ஓ அனைத்தும் ஏழைகளுக்காகவும், அனாதைகளுக்காகவும் நான் வளர்த்துக்கிட்டு வர்றேன். இந்த பிராணிகளையும் நீங்க சாப்பிட்றாதீங்க. மத்தவனுக்கு ஃப்ரீயா குடுத்துறாதீங்க. வித்துறாதீங்க. இந்த ஜாக்கிரதையா இருந்துக்கிருங்க. இது யார் செய்வாங்கன்னு கேட்டா, ஈமான் கொண்டவர்கள் மட்டும் தான் அது முடியும். அந்த பிராணிகளையும் அப்புறம் தங்களுடைய இறைவனின் அருளையும் திருப்பொருத்தத்தையும் நாடி ம், ம், புனிதமான வீட்டை நாடி செல்வோரையும் ம், நீங்கள் ஆகுமாக்கிக் கொள்ளாதீர்கள். ம். புனிதமான வீடுக்கு என்னவா போட்டிருக்கு பைபிள்ல? பைத்துல் ஹராம் கர்ணா. பைத்துன்னா வீடு எல்லாரும் தெரியும். ஹராம்னா புனிதம். புனிதமான வீடு. உங்க வீட்டுக்கு தான் நீங்க போறீங்க. யார் வீடு அது? ஈமான் கொண்டவர்களுடைய வீடு. அந்த ஈமான் கொண்டவர்கள் வீடையோ, அவருடைய செயலையோ நீங்கள் ஆகுமாக்கி நீங்க எடுத்துக்கிறாதீங்க அத. நானும் செய்றேன் பாரு. நீ போறியா? நானும் செய்றேன் போயிறாத. நீ உள்ளதான் போற. ஆனா அவர் போறது புனிதமான வீட்டுக்கு போறாரு. மத்தவங்கலாம் உன் வீட்டுக்கு போ. நீ கட்டின வீட்டுக்கு போற. நீ வீட பத்தி ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருக்கிறிய, அந்த ஊர் பக்கம் போற. அந்த வீட்டு பக்கம் நீ போற. அவர் போறது புனித வீட்டுக்கு போற பைத்துல் ஹராம். ஆண்டவனாக அவருக்காக ஏற்படுத்தப்பட்ட புனித வீட்டுக்கு செல்வதை நீங்கள் ஆகுமாக்கிக் கொள்ளாது. நானும் செய்றேன் பார், நீனும் செய்றேன் பார். எனக்கு இது தெரியும், அது தெரியும் சொல்லி கேலி கூத்தாக்கி விடாதீர்கள். கிண்டலாக்கி விடாதீர்கள். தமாஷ் பண்றாதீங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஞானம் நிறைந்த விஷயம் அவ்வளவு. 5 விஷயம் என்னன்னு தெரியாது. 5வது சூறால முதல் ஆயத்து முழுமையும் என்னவென்று தெரியாது. இப்ப 2வது ஆயத்த படிக்கிறீங்க. இது ஒண்ணும் தெரியாது. நமக்கு தெரியாது. நம்ம யாருக்கும் தெரியாது. என்ன சொல்லப் போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெரியுமா? எல்லாரும் யோசிப்பாங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த மாரி போட்டிருக்குது என்ன இது? எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் புரியலையே! ஆனா, வேகமா மரணம் நமக்கு வேகமா வந்துட்டு இருக்குது. கியாமத்துனாலும் வேகமா வந்துட்டு இருக்குது. இந்த மாரி போகுது. நாளைக்கு இந்த குர்ஆனுக்கு வந்ததே என்ன செய்தாய்? இந்த கேள்வி நாளைக்கு. குர்ஆன் வந்ததே என்ன செய்தாய்? தூதர் சொன்னார்களே, அவர் என்ன பதில் கூறினார்? இதான்ப்பா நாளைக்கு நம்ம போய் கேட்க போறோம். இன்னைக்கு ஒண்ணுமே தெரியலப்பா இன்னைக்கு. ஆ படிங்க அடுத்து என்ன? பைத்துல் ஹராம் வீட்டுக்கு செல்வரையும் நீங்கள் ஆகுமாக்கிக் கொள்ளாதீர்கள். உங்க இஷ்டப்படி அனுமதி நீங்க நினைக்கிற மாரி நடிச்சிடாதீங்க. நான் நினைக்கிறது தான். இப்படி செஞ்சிடாதீங்க. ஆனா ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம செய்யறதான்ப்பா இதான் புனித வீடுப்பா. இதான் புனித பள்ளியாசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் இருக்குது. அப்படி செய்யாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றோம். நீங்களே எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்றோம். எல்லார்ட்டயும் ஜிக்ர் பண்ணி என்ட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்லிய பிரகாரம் நீங்க செய்யுங்கன்னு அர்த்தம். ஆனா யார் செய்றாங்க இப்படி? செஞ்சதும் கிடையாது. எல்லார்ட்டயும் கேட்டதும் கிடையாது. படிங்க. அனுமதிக்கப்பட்டவற்றை நீங்கள் வேட்டையாடலாம். இப்போ அனுமதிக்கப்பட்டவற்றை நீங்கள் வேட்டையாடலாம். சொல்லுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அனுமதிக்கப்பட்டவைகளை நீங்கள் வேட்டையாடலாம். அனுமதிக்கப்பட்டவைகளை நீங்கள் வேட்டையாடக்கூடாது. இப்ப அனுமதிக்கப்பட்டவைகளை நீங்கள் வேட்டையாடலாம். இதற்கு என்ன வித்தியாசம்? புரியல இல்லையா? இவ்வளவு தூரம் ஒழுங்கா சொல்லிக் குடுத்திருந்தேன். ஒரு கஷ்டமே இல்ல. அப்படியே மனசுல பதிஞ்ச மாரி சொல்லிட்டேன். நீங்க கேட்டுக்கிட்டீங்க. இப்ப அனுமதிக்கப்பட்ட வேட்டையாடுனா என்ன அர்த்தம்னு கேட்டேன். அப்படின்ட்டீங்க. குறும்பனை கலைந்த பிறகு இஸ்லாம் குறும்பன் நீங்கின பிறகு ஹுருமனை முடிஞ்ச பிறகு இப்போ வேட்டையாடலாம். சரி, சரிம்மா. கரெக்ட்டா சொன்னீங்க. பாத்துக்கிட்டீங்களா? இப்பொழுது எதுக்கு அனுமதிக்கப்பட்டவைகளை வேட்டையாடக்கூடாது அர்த்தம். ஃபர்ஸ்ட் இப்ப ஹுருமன்ல இருக்க அர்த்தம். இப்ப ஹுருமன் 4 மாசம் முடிஞ்சுச்சு. இப்ப வேட்டையாடுங்க. அனுமதிக்கப்பட்டவைகளை வேட்டையாடுங்கள். உங்களுக்கு சாப்பிடலாம் என்று கூறிய விஷயத்தை வேட்டையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். நீங்க பதில் சரியா சொல்லல. ஹலால்னா என்ன? தய்யிப்னா என்ன? உங்களுக்கு மனிதர்களுக்கு, மூமின்களுக்கு ஹலாலான உணவையும், தய்யிபான உணவையும் நாம் கொடுத்திருக்கின்றோம் அல்லாஹ் சொல்லுகின்றான். தய்யிப்னா பரிசுத்தமானது. என்ன சரிதானம்மா? தூய்மையானது தய்யிப்னா. ஆமா சார். ஆ. சார் இப்ப நீங்க சொன்னதுல ஆன்சர் கிடைக்குதுங்க சார். நல்லா நிறைய நீங்க நான் சொன்னது சொல்லாதீங்க. நீங்களே சிந்திச்சு அல்லாஹ் தான் சொல்லுங்க. எதுக்கு என்னைய சொல்லிட்டு இருக்கீங்க?
எல்லாம் ஒண்ணா படிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க சிந்தனை செஞ்சு ஆண்டவன் உங்களுக்கு குடுத்தா சொல்லுங்க. நான் என்னத்த சொல்லி சொல்ல போறேன், உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆக நீங்க சிந்திச்சீங்க, சார் ஆண்டவன் சொல்றான் உங்களுக்கு, சொல்லி தர்றான் உங்களுக்கு. இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்கம்மா எல்லாரும், எல்லா தாய்மார்களே நீங்க சொல்லுங்கப்பா. ஹலால்னா ஆகுமாக்கப்பட்டதுப்பா. இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம்பா. தையூப் தூய்மையான பரிசுத்தமான உணவுப்பா. உங்களுக்கு இப்போ வந்து 2ல 172 2ல 172 படிங்க. 2ல 168 முதல் வரியை படிச்சிருங்க. 2ல 168 அதுக்கப்புறம் 2ல 172 பாருங்க. மனிதர்களே, பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. யார கூப்பிடுறேன்? மனிதர்களே, இப்ப நம்ம எல்லாம் மனிதர்களுக்கு ஒண்ணும் தூய்மையால பண்ணோமா? தூய்மையால இன்னும் நம்ம ஈமான் கொள்ளப்ப நம்ம அந்த நிலை இருக்கிறோம்ப்பா. அது அழிஞ்சிடணும்னு ஆசையோ போயிட்டு இருக்கிறோம்ப்பா. அதுல எந்த சந்தேகம் இல்லப்பா. இப்ப மனிதர்களே, உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டதையும் தூய்மையான பரிசுத்தமான பொருளை உண்ணுங்கள். என்னப்பா புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? என்ன புரிஞ்சுக்கிறீங்க இந்த வார்த்தையில? இங்க உலகம் பூரா ஹலால் ஹலால். எல்லா பெரிய ஹோட்டல்லாம் ஹலால் வாங்கிட்டாங்க. என்னமோ ஹலால்ன்ற அர்த்தம் தெரிஞ்ச மாதிரி, எல்லாம் புரிஞ்ச மாதிரி, ஹலால் உணவு போட்டாங்க எல்லாத்தையும். இந்த அரபு முஸ்லீம் நாடு அந்த நாடு எல்லாம் இதை பார்த்து மத்த எல்லா நாடுல பாவிச்சுட்டாங்க. வியாபாரத்துக்காக. என்ன ஹலால்ன்னு என்ன புரிஞ்சுக்கிட்ட? தூய்மையான உணவு என்ன புரிஞ்சுக்கிட்ட? ஆண்டவன் பிரிக்கிறான். 2ஆ சொல்றான். இது குரான பார்த்துட்டீங்க. இப்ப மனிதர்களுக்கு சொல்றான்ப்பா. மனிதர்களே, ஆகுமாக்கப்பட்டவைகளையும் தூய்மையான வஸ்துக்களையும் உண்ணுங்கள் பாரு. இப்ப அதே வார்த்தை இப்ப இங்க வாங்க 172 அதே 2ல 172 படிங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே ஆரம்பிக்கிறோம். மனிதர்களே ஆரம்பிச்சோம். இப்ப ஈமான் கொண்டவர்கள் ஆரம்பிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இது பெரிய கேள்விகள் இருக்கு, வருது போகுது. நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றில் தூய்மையானவற்றையே உண்ணுங்கள். நிறுத்துங்கப்பா. வேணும் போக வேண்டாம். இப்ப 168க்குள்ள முதல் வாக்கியத்திற்கும் 172ல சொல்லப்பட்ட முதல் வாக்கியத்திற்கும் உள்ள அர்த்தம் வேறுபாடு என்ன? 168ல வந்து டோட்டல் மனிதர்களுக்காக அல்லாஹ் சொல்றான். மனிதர்களுக்காக எதை சொல்றான்? ஹலால் அனுமதிக்கப்பட்ட உணவு என்ன அப்படிங்கிறது. அனுமதிக்கப்பட்டவையும் தூய்மையானவற்றையும் தையிபானதும் சொல்றான். சரி தம்பி. ஆனா நம்பிக்கைக்கு 172ல வந்து அல்லாஹ் வந்து ஈமான் கொண்டவர்களுக்காக சொல்றா தையிபான உணவு தான் அவங்களுக்கு ஆகமாக்கும். சரி, அதுக்கு என்ன தையிபான உணவுனா என்ன, ஹலால்னு உணவு என்ன? ஹலால்னு சொன்னாலே நீங்க அனுமதி சாப்பிடலாம் சொல்லியாச்சு. சாப்பிடக்கூடிய உணவு. இப்ப எதுக்கு புதுசா மறுபடியும் இதுல வந்து நம்ம வந்து தையிபான உணவை சாப்பிடணும்னு புதுசா ஆட் பண்றான், சேர்க்கிறான்? என்ன காரணம்? ஹலால்னு சொல்லிடுறதுனால அது வந்து தூய்மை ஆகிறது கிடையாது. ஹலால்னு சொன்னதுனால உணவு தூய்மையா ஆயிராது. சரி அப்படின்னு சரி. இப்போ அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான், அல்லாஹ்வுடைய பெயரை ஜிக்ர் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்றான், புசியுங்கன்னு சொல்றான். அப்போ அது வந்து அது தூய்மையாக்கப்படுது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. அதான் 6ல 113 118 6ல 118 சொல்லுங்க, கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. அது பிரகாரம் சாப்பிட்றப்போ அந்த உணவு வந்து தூய்மையாக்கப்படும். அது வந்து நம்பிக்கையாளர்கள் மட்டும்தான், ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் அதை வந்து செய்வாங்க. அவங்களுக்கு தான் அது அனுமதிக்கப்படும். கிறிஸ்மல்லாஹ்னு ஆரம்பிக்குது இல்லையா? 618
ஆமா சார். அரபியாத் எல்லாம் பார்த்துங்கப்பா. அரபியாத் ஜிக்ருஸ்மல் அல்லாவின் பெயரை சொல்லி ஜிக்ரு செய்து சாப்பிடுங்கள். அப்படி செய்து சாப்பிடும்போது, அந்த உணவு தூய்மையாக ஆகிவிடுகின்றது. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டுள்ளப்பா சொல்றான், தூய்மையான உணவையே உண்ணுங்கள். அப்ப ஹலால்னா என்ன தம்பி அர்த்தம் அதுக்கு? ஹலால்னா என்ன தம்பி அர்த்தம்? யாராவது சொல்லுங்க. நீங்க யாரும் அந்த சொல்லுங்க. அந்த அந்த உணவெல்லாம் நம்ம சாப்பிடலாம். எந்த உணவு சாப்பிடலாம்? ஹலாலுன்ற உணவுலாம் வந்து மனிதர்கள் வந்து சாப்பிடலாம். ம். ஆ, ஆ, அதனால அது வந்து தூய்மை ஆகிறாது. ஹலாலுன்னு சொல்லிட்டதுனால அது தூய்மை ஆகாது. ம், ம், ம். ஆனா அதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்குது ஆ. அப்படிங்கிறது புரியுது சார். புரியுது. இது மூலமா மனிதர்கள் எல்லோரும் வேண்டாம் இரத்தம் வேண்டாம். பன்றியின் மாமிசம் வேண்டாம். இறந்து போனதை வேண்டாம். செத்துப் போனது வேண்டாம். இந்த மாரி வரிசைக்கு சொல்றான் ஆண்டவன். ஜிக்ர் கூறப்படாததை அறுத்து சாப்பிட வேண்டாம். இந்த மாரி வரிசை இந்த விஷயங்கள்லாம் நீங்க சாப்பிடாதீங்கன்னு பொதுவா மனிதர்களுக்கு ஆண்டவன் சொல்லிட்டான். புரியுதா தம்பி? சரிங்க சார். நல்லா புரிஞ்சுக்கங்க. மனிதர்களுக்கா சொல்றான், இதெல்லாம் சாப்பிடாதீங்கப்பான்னு சொல்லி ஜென்ரலா ஒரு அட்வைஸ் பண்ணிட்டான். அப்புறம் இந்த குரான எடுத்து ஓதி ஈமான் கொண்டுட்டீங்களா, இப்ப நீங்க நீங்க செய்யணும். நான் சொன்னதெல்லாம் அப்படியே முழுங்கி சாப்பிட்டுறக்கூடாது. அந்த விஷயத்த நீங்க என் பேர சொல்லி ஜிக்ர் செய்து அப்படி ஜிக்ர் செய்யும் பொழுது, அந்த உணவு மிக்க தூய்மை உடையதாக ஆகின்றது. ஆகவே அந்த தூய்மையான உணவையே ஈமான் கொண்டவர்கள், இந்த குரான் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உண்ணட்டும். புரிஞ்சுட்டீங்களா? எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? ஹலாலுக்கு புரியுது. தய்யிபுக்கும் உங்க விஷயம் பிரிச்சு சொல்லிட்டேன். காமன் ஜெனரல் அட்வைஸ் உலக மக்கள் பூரா, இதான் சாப்பிடாதீங்க கெட்டது முடிஞ்சு போச்சு. ஈமான் கொண்டுட்டீங்களா? நான் சொன்ன சாப்பாடுல அதையும் நீங்க இன்னும் பியூரிஃபை பண்ணி சுத்தமாக்கி சாப்பிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. என்னை நம்பாதவங்க, நான் சொன்ன மட்டும் சாப்பிடுங்க, சாப்பிடாதீங்க. என்னை நம்புனவங்க, நான் சொல்லிய பிரகாரம் ஹலாலான ஃபுட் அந்த உணவ தூய்மையாக்கி, அது அப்புறம் நீங்க உண்ணுங்கள்னு சொல்றோம். இப்ப வாங்கப்பா, திருப்பி 5:2க்கு வாங்க. இப்பொழுது வேட்டையாடலாம். சார் 5:2 சொல்லுங்க, சொல்லுங்க. யாரு கூப்பிட்டது? சார் இப்போ அந்த ஹலால் ஹராம்ன்னு சொல்றது வந்து இப்போ குரான்ல வந்து அந்த முட்டினது பன்றி இது ரத்தம் இது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. ஆனா இன்னைக்கு இருக்கிற உணவே வந்து பாய்சன் ஆக்கிட்டாங்களா சார்? இது எப்படி சாப்பிடுறது? இங்க உங்க கையால பாயசம் ஆவுது. யாரும் இப்ப நம்பிக்கை கொண்டு யாரும் இல்லையா? எல்லாமே அல்லாஹ் விரோதிகள் தானே. அவங்க என்ன அவங்க இஷ்டப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு. உலகமே என் கையில இருக்கு. நான் சொல்றது செய்யுங்கன்னு எல்லாம் இறங்கி சட்டமா இறங்கிட்டாங்க எல்லாரும். நான் சொல்றது ஓகே. செய்யுங்கன்னு எல்லாம் இறங்கினாங்க மனிதர் எல்லாருமே. நீ என்ன சொல்றது? அப்படியே வந்துச்சு எல்லாத்துக்கும். அல்லாஹ் என்ன சொல்றது? குரான் என்ன சொல்றது? சாப்பிடுறாங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. இத்த குடிக்கிறது தடைபட்டிருக்குது. பன்றியின் மாமிசம் தடையாச்சு. எல்லாம் உலகம் பூரா குடியா இன்னைக்கு? இன்னைக்கு ஓகே. நான் இன்னும் சொல்ல கேட்டுக்கங்க. இன்னைக்கு வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்குது. நம்ம கூட்டம் இருக்குதே, ரத்தத்த சாப்பிடாதுப்பா. இந்த நல்லா எல்லாம் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஆட வெட்டி இடத்துல வெட்டி வருதுப்பா. ரத்தம் அந்த குழு எவ்வளவு ரத்தம் கொட்டும். அவ்வளவு கட்டியா அவங்களே விக்கிறாங்கப்பா. எவன் வெட்டுறானோ, வெட்டுறவன் நம்ம பேர் சொல்ல உள்ளவன் தான். இந்த அரபி பேர் உள்ளவன் தான். அவன் தான் வெட்டுறான். அவனே வெட்டி ரத்தத்த விக்கிறாங்க. எல்லாம் வாங்கிட்டு போறாங்கப்பா. ரத்தத்த பொரிச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிடுறாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? நம்ம ஆளுங்களே நெறைய சாப்பிடுறாங்கப்பா இன்னைக்கு. கேட்டா தெரியாதுங்க. அப்படியா கேட்குறாங்க. சொன்னேன் சாப்பிடக்கூடாதுப்பா. அது அப்படியாங்க தெரியாத ஒரே ஒரே வார்த்தை தெரியாதுன்னு சொல்றாங்கப்பா இன்னைக்கு. அவ்வளவு கெட்டது இருக்குப்பா அந்த ரத்தத்துல. என்ன பண்றது? இன்னைக்கும் யாருக்கும் தெரியலையே. இன்னைக்கு வரையும் யாருக்கும் தெரியாத விஷயம். ஹோட்டல்ல விக்கிறான்பா இன்னைக்கு ஹோட்டல்ல விக்கிறான்பா. பிளட் ஃப்ரை போட்டு விக்கிறான்பா. பண்ண பார்த்தாலும் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க நம்ப மாட்டீங்கப்பா. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குப்பா அந்த சாப்பாடு. அந்த டேஸ்ட்டா இருக்குப்பா. எதுல ஆண்டவன் வேண்டான்னு சொல்லிக்கிறானோ, அதுல ஆசையும், டேஸ்ட்டும் எக்கச்சக்கம் வச்சு சாப்பிடாத, அத பார்க்காத, அந்த பக்கம் போகாதன்னு ஆர்டர் பண்றான்.
மனிதனால அத தாக்கு பிடிக்க முடியல. ஆசைய கட்டுப்படுத்த முடியல. திண்டே தீரன்னு, அது விழுந்தே திரும்ப போய் விழுறான் பாரு போய். ஆனா இப்ப சொன்னீங்கல்ல, அரிசி பாய்சன் ஆயி சொல்ட்டீங்கல்ல, மனுஷன் வந்து நல்லத கெட்டது பண்றதுதானப்பா வேலை. அதானே இப்ப ஆண்டவன் மொத்தமா ஒரே வார்த்தை காஃபிர்ன்னு பேர் வச்சான் அவங்களுக்கு. நிராகரிப்பு நல்லத நிராகரிக்கிறவங்க. கெட்டத எடுத்துக்கிறவங்க. கெட்டதுல ஒரு வார்த்தை பாய்சன். என்ன சார்ல்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா சார். இப்ப இப்ப நம்ம என்ன பண்றது? அரிசியும் வந்து பாய்சன் ஆக்கிட்டாங்க. சாப்பிட்டா தலைவலிக்குது. அது ஒரே உடம்பு பிரச்சனை பண்ணுது. ஆ என்ன பண்றது? இப்ப சாரி ஒழுங்கான கேள்விக்கு சார்ல்ஸ் வந்துட்டாருப்பா. இப்பதான் நம்மளுக்கு புத்தி வேலை செய்ய அர்த்தம். அப்ப எல்லாத்தையும் மனுஷன் கெடுக்கிறத மனுஷன். உங்களுக்கு 2 உணவு வச்சுக்கிறான்ப்பா ஆண்டவன். என்ன உணவு சார்ல்ஸ்? மனிதர்களுக்கு 2 உணவு படைச்சுட்டான் இருக்கான். என்ன உணவு? என்ன உணவு? பழ வகைகள். அதனால சரி, 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 சரி. இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிறேன் கேட்டுக்கங்க. 2 உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த உலகத்தில் விளையக்கூடிய, வளரக்கூடிய பொருள்கள் ஒன்று இருக்கு. உனக்கு இது வேண்டாம். உனக்கு வானத்திலிருந்து அழகான உணவு, என்னிடமிருந்து உணவு தருகிறேன். எது உனக்கு வேண்டும்? இப்ப சார்ல்ஸ் சொன்ன பிரகாரம் பாய்சன் ஆக்கிட்டாங்க. கெட்டத ஆக்கிட்டாங்க. கெட்டதா வேணுன்ட்டு அதிலேயே நின்று சாப்பிட்டுக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க. வாழ்க்கைய நாசமாக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சு வச்சு கதை. நான் உண்மையான மூமின் இருந்தேன்னா, உனக்கு வானத்திலிருந்து நான் சாப்பாடு இறக்க போறேன். இப்போ உனக்கு நீ வந்து அவன பத்தி குறை சொல்ல தேவையில்ல. பாய்சன் ஆக்கினா சொல்ல தேவையில்ல. நீ வானத்த எடுத்துக்குவேன். நான் வேணும்னு சொல்லலையே. நான் தர்றேன்னு குரான்ல 2 முறை எடுத்து சொல்லிக்கிறேனே. இறங்குவார்கள். உணவை கொண்டு இறங்குவார்கள். என்ன சொல்லியிருக்கிறேனே. இப்ப புரிஞ்சுக்கிட்டா 2 உணவு புரிஞ்சுக்கிட்டீங்களா சார்ல்ஸ்? 2 உணவு. எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? அ அப்போ எல்லாத்துக்கும் விடை இருக்கு தம்பி. எல்லாத்துக்கும் குரான் விடை வச்சுறான். ஓ ஆன்ஸர் பதில் ஒரு பதில் இல்ல. லட்சக்கணக்கான பதில் வச்சு தான் குரானே இறக்கிறான் இப்ப உங்களுக்கு. இப்ப நல்லா புரிஞ்சுங்க. சார்ல்ஸ் கேட்டது முக்கியமான கேள்வி. இந்த மனிதர்கள் எல்லாத்தையும் பாய்சன் ஆக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் மருந்தடிச்சு, மருந்தடிச்சு, மருந்தடிச்சு பழத்த பெருசாக்குறது. என்ன தென்னை மரம் முதற்கொண்டு தென்னை மரம் ஊசி போகுது. எல்லாத்துக்கும் மருந்த ஏத்துட்டாங்க இப்ப இன்னைக்கு. அந்த மாரி பாய்சன போச்சு. சார்ல்ஸ் 100% கரெக்ட். இப்போ நான் சொல்றேன் மனுஷன் தான் செய்வான். உனக்காக நான் அருமையான உணவு வார்த்து வச்சுக்கிறேன். நீ என்னை நம்பு. நம்ம வீட்ல இறப்பவும் இறக்குறேன். அதுக்கு ஆதாரம் மேரி, மரியம் இருக்கிறாங்க. ஷுவைப் நபி இருக்கிறாங்க. எல்லாரும் குடுத்துருக்கிறேன். கண்ணால பார்த்துருங்க. ஆதாரம் இருக்குது. நீங்க இறக்கி சாப்பிடுங்க. நீங்க அவன் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவன் அதான் செய்வான் அவன். அவன் எப்பொழுதும் இதையே செய்வான். அல்லாஹ்க்கு விரோதமா செய்வான் அவன். வேண்டாம். அவன் சமாச்சாரம் வேண்டாம். அவன பார்க்க வேண்டாம். அவன் நண்பன் ஆக்கிக்கொள்ள வேண்டாம். ஏற்கனவே சொல்லிட்டேன். உனக்கு நான் இருக்கிறேன். நான் உணவு தரேன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம தான் பாயாசத்த சாப்பிட்டுட்டு பாயாசம் வச்சுட்டான். பாயாசம் வச்சா அதான் செய்வான் அவன். நீ ஏன் அவன் பேச்ச கேட்கிற? அவன் சொல்றத சாப்பிடுற? உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்றானே. இப்போ என்ன அர்த்தம்? இன்னும் நம்ம அந்த பக்கம் போறதுக்கு வழி வேகமாக இறங்கவில்லை. அதனால டக்குன்னு பாயாசம் வந்துருச்சு. அவன் அந்த வேலைய தான் செய்வான். அதுக்கு தகுதியானவன் தான் குரானை நிராகரிப்பவன். நமக்கு வழி வேற வழி ஆண்டவன் காட்டிவிட்டான். அந்த வழி போங்க. உங்களுக்கு எப்போதும் வீட்ல சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். 24 மணி நேரம் மேரி வீட்ல இருந்த மாரி, உங்களுக்கு எப்போ வீட்ல சாப்பாடு இருக்கும். உங்களுக்கு என்ன கஷ்டம் இப்போ? கஷ்டம் போச்சா? பாயாசம் போச்சா சார்ல்ஸ் தம்பி? மத்த எல்லாத்துக்கும் கேட்கிறேன். ஆமாங்க. ம். ஆமாங்க சார். அதெல்லாம் மாத்தி குடுத்தது தெரியுது சார். தண்ணி கூட வந்து இப்ப மழை தண்ணி குடிக்கிறோம். அந்த மாரி நெறைய மாத்திருக்காங்க. ஆமா, ஆமா. இப்போ இப்போ நம்ம கையில எல்லாமே நம்ம தான் கத்துக்கணும் தம்பி. நம்ம தான் கத்துக்கணும். நல்லது சொல்றான். கேட்க மாட்டேன். மனுஷன் அடம் பிடிக்கிறான். இந்த மாரி இன்னைக்கு ஆயிடுச்சு. சொல்லுங்க தம்பி. இப்ப கடையில விக்கிற பக்கோடா சாப்பிடலாமா வாங்கி? நானும் சொல்லிட்டேனே. நான் கடையில விக்கிற மட்டன் அதெல்லாம் கேட்க எதுக்கு கன்ஃபைன் பண்ணணும். சாப்பாடு, உணவு நீங்க மூமினாக இருந்தால் தூய்மையாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டோம். ஒரே வார்த்தை மூமின்களே கூப்பிட்டான். இப்ப நீங்களும் நானும் 2 பேரும் மூமின் இருந்தோம்டா, அந்த கடை பக்கம் போமாட்டோம் தம்பி. நம்மளுக்கு ஆண்டவன் இறக்குவாங்க தம்பி. எந்த கவலையும் இல்ல தம்பி. இதான் சிம்பிள் ஆன்ஸர். நீங்க கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டான். நான் உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டான். நீ கடையில வாங்கி சாப்பிடுங்க. இப்போ அர்ஜென்ட்டுக்கு சாப்பிட்டே பசிக்கு சாப்பிட்டே தீரணும். அப்ப என்ன பண்ணுங்க? அல்லாஹ் சீக்கிரம் உன்னிடமிருந்து உணவு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இத சாப்பிடணும்னு ஆசை கிடையாது.
நான் பசிக்காக ஏதோ சாப்பிடுறேன். இருந்தாலும் நான் வீட்ல வந்து ஓதி, நீ ஜிக்ர் பண்ணி நான் சாப்பிட்டுருக்கிறேன். ஆண்டவரே மன்னிச்சுக்கயாலாம் கேளுங்க. ஆனா அதே தொடர்ந்து வச்சுக்காதீங்க. ஒவ்வொரு சொல்லி சொல்லி சாப்பிட்டுருக்காதீங்க. சீக்கிரத்துல அத விட்டு விடுபட்டு, நான் மூமினாக ஆகறதுக்குள்ள வழிய தான் பார்க்கணுமே தவிர, இத சாப்பிடுறதுக்காக அல்லாஹ் 2 பெர்மிஷன் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பேச்சு கிடையாது. அவங்க ஆன கிளீனா எல்லாரும் சொல்லட்டும். எல்லாரும் சொல்லிட்டான். உனக்கு நான் தர்றேன் உணவும் வாக்களிக்கப்பட்ட உணவும் அத்தியாவசிய தேவை உணவு. உணவுல தண்ணீர் எல்லாம் அடங்கிருச்சு. வாக்களிக்கப்பட்டவைகள் வாக்களிக்கப்பட்டன்னா, மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றது வீடு வேணும், துணிமணி வேணும், எல்லாம் வேணும். அனைத்தும் வானத்தில் இருக்கின்ற எடுத்துக்க. எடுத்துக்க உனக்கு. ரட்சித்த வேண்டிய எடுத்துக்க நீ. நீ மட்டும் ஈமான் கொண்டவனா இருந்தா எல்லாரும் எடுத்துருவ. வேண்டியத சாப்பிட்டுருப்ப. நீ சாப்பிடுறது, வாழ்றது பக்கத்து வீட்டுக்காரன் எவனுக்கும் தெரியாது. அந்த அளவு உன்னதமான நிலைய அவன் வச்சிருப்பான்னு சொல்றான். இப்ப நீங்க கேட்ட கேள்வி சரிதான். தவறு கிடையாது. நீ பசி சாப்பிட்டா தீரணும். வழி இல்ல. ஆனா அதே சாப்பிடுற நோக்கம் வைத்துக் கொள்ளாது. சீக்கிரம் அது வேண்டாம். எனக்கு ஆண்டவன் தருவான்னு அந்த நம்பிக்கை பக்கம் வாங்க. அல்லாஹ்வுக்காக அத சாப்பிடாம பொறுத்துக்கிருங்க. அந்த மாரி ஒரு ஈடுபாடு, வைராக்கியம், அந்த சகிப்புத்தன்மை, பொறுமை அல்லாஹ் நிச்சயம் தருவான். பொறுமையா இருப்போம். இந்த கறிய, மட்டன காட்டி நம்ம ஆசை காட்டுறான். வேண்டாம். நம்மளுக்கு கட் பண்ணவன் ஒரு காஃபிர் பையன். இவனுக்கு ஓத தெரியாதவன். அவன் கட் பண்ணி போற வேலை அவன் வேலைய அத போய் நம்ம வாங்கி சாப்பிடுறோம். அப்ப அத விட தப்பா நம்ம செய்றது. இப்போ நீங்க ஓதிட்டுருக்கிறீங்க. விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. இது இல்லாட்டி ஒரு வழி இல்லன்னு நானும் சொல்லல. அழகான நான் இருக்கிறேன்னு உனக்கு. உனக்கு தர்றது நான் காத்துட்டு இருக்கிறேனே. என்ட்ட கேளேன். நான் அள்ளி தர்றேனே. கணக்கிலா நன்மை படுவா சொல்றானே. இன்னல்லாஹ் யர்சுக்கு மன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தன் நாடியோருக்கு கணக்கின்றியே உணவளிக்கின்றான்னு மரியம் சொல்லிட்டாங்கல்ல. பார்த்தீங்களா? அப்ப அவங்க வீட்டு சாவி எப்போ இருந்துட்டு இருந்துச்சு. அந்த பாக்கியம் நம்ம அடையணுமே. நீங்க எல்லாம் பெண்கள்லாம் ஏன் வீட்ல சமையல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சாப்பாடு இறக்க வேண்டியதுதானே நீங்க? மரியம் மாரி. ஷுவைப் நபி வீட்ல எப்போதும் சாப்பாடு இருந்துச்சு. அதுமாரி ஆம்பளைங்கலாம் ஷுவைப் நபி மாரி சாப்பாடு இறக்க வேண்டியதுதானே? 2 உதாரணம் இருக்குது. குரான்ல 2 உதாரணம் இருக்குது. நீங்க கேட்டது சரியான கேள்வி. இது உண்மையா நடக்க விஷயத்த என்ன செய்யணும்னு கேட்கிறீங்க. கரெக்ட். அதுக்கு குரான்ல பதில் வந்துருச்சு. சார்ல்ஸ் கேட்டாரு, குரான்ல பதில் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் குரான் ரெடிமேடா பதில் வச்சு தான் ஒவ்வொரு ஆயத்தையும் அடக்கியிருக்கிறான் தம்பிமார்களே. என்ன புரிஞ்சுட்டீங்களா தம்பி? ஆமா சார். நல்லா இருக்கு. மேன்மையான விளக்கம் சார். ஓகே சார். நானும் அத ஃபாலோ 1.5 வருஷமா. கிடைக்கும், கிடைக்கும். அல்லாஹ் தருவான். நம்பிக்கை இல்லை. சந்தோஷம் அல்லாஹ் மூமின கைவிட மாட்டான். நம்பின கைவிட மாட்டான். அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். நம்பின கைவிட மாட்டேன் சொல்லிட்டான்பா. என்னை கைவிட நிச்சயம் அடைந்தே தீருவேன். அடைஞ்சு உண்மையான மூமினாக வாழ்ந்து அல்லாஹ் திருப்புறத்தை அடைந்த பின்னர் தான் நான் உங்ககிட்ட வருவேன். அதுவரை இந்த சொன்ன நீ குரான் கொடுத்த பின் நடக்கிறது தான் என் வேலை. அதை செஞ்சுட்டு உங்கள்கிட்ட வர்றேன் அப்படின்னு நீங்க என்ன தோறுங்க தம்பி. எந்த கவலையும் விடாதீங்க. நிச்சயம் இந்த மாதிரி வைராகி நிக்க என்னன்னாலும் சரி வர்றத பார்த்துடலாம். அதான் ஆண்டவன் சொல்றான் 2:155 நான் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர்கள், உடல்கள், விளைச்சல்கள், பொருள்கள் ஆகியவற்றை இழப்பினாலும் உங்களை நாம் சோதிப்போம். நீ கேட்ட கேள்விக்கு 2:155 படிச்சோம்டா அதுவே போதும். அதே எல்லா விதமான சோதனை அடங்கிருச்சு 2:155. நான் ஸ்டார்ட் யாரும் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள், விளைச்சல்கள், உயிர்கள் ஆகியவற்றை இழப்பினாலும் நான் உங்களை சோதனை செய்வோம். சோதனை தான். அதுல புரிஞ்சு வார்த்தையை கவனிங்க. ஆகவே நபியே பொறுமையாளர்களுக்கு நீர் இந்த உபதேசம் செய்வீராக. இப்ப சொல்லிட்டீங்க நான் பொறுமையா இருப்பேன். அல்லாஹ் தருவான்னு சொல்லிட்டீங்க நீங்க. நிச்சயம் பொறுமையாளர்களுக்கு 155 அந்த ஆயத்து அவங்களுக்கு பொருந்தும். எல்லாருக்கும் பொருந்தும். ஆகவே இது உண்மைன்னு முதல்ல நம்பிக்கை வரணும்ப்பா. இந்த ஆயத்து உண்மைதான். எந்த தப்பும் கிடையாது. சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்ட்டு அந்த முடிவுக்கு முதல்ல வரணும். முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவுல நிக்கணும். என்னன்னா சரி இந்த முடிவு பிரகாரம் அல்லாஹ் சொன்ன நடப்பேன். இதுல உயிர் பணம் அல்லாஹ் சொன்னோம். உங்க உயிரையும் வாழ்க்கையும் நான் சோதனைக்காக வைத்திருக்கிறோம்னு சொல்றோம். உங்க வாழ்வும் மரணம் சோதனைக்காக. அப்போ
என்ன செய்றது? என்னாலும் சரி. அல்லாஹ்வுக்காக வாழ்றேன்பா. சரி அல்லாஹ்வுக்காக உயிர் விடுறேன்பா. எனக்கு சொர்க்கம் நிச்சயம் உண்டுன்னு நம்பிக்கை. இந்த மாரி நம்பிக்கை கொள்வீங்களான்னு ஆண்டவன் கேட்கிறான். நம்ம நம்பிக்கை கொள்வதற்கு முழு முயற்சியில் இருக்க வேண்டும். அதையே தன் வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதையே நம்முடைய தலைவிதியாக மாற்றிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவன் தான் எப்பொழுதும் அல்லாஹையே நோக்கி நிற்பான். இப்ப நல்ல கேள்வி தம்பி நீங்க கேட்டீங்க. தம்பி சார்ல்ஸ் கேட்டாரு. நல்ல பதில நசீர் சொன்னாரு. நல்ல பதில ஃபரீதா சொன்னாங்க. எல்லாம் அழகான முறையில ஓதிட்டு வர்றீங்க, புரிஞ்சுட்டு வர்றீங்க. அதுவே சந்தோஷப்படுவான். இதே மாரி என் ஆயத்த ஒழுங்கா நான் சொன்ன "வறத்திலில் குர்ஆன தர்தீலா" நிறுத்தி நிதானமாக விளங்கி ஓதி வருவீராக என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றான். அந்த வேதத்துல நீங்க 4 பேர், 5 பேர் அழகான முறையில ஓதிட்டு வர்றீங்க. ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் கிருபையால. இப்போ இதுவரையும் நான் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கு. இன்னும் அவரு முடியல. உங்களுக்கு அடுத்த வாரம் இதே தொடர்றேன். இதுவரை இப்ப நிறுத்திக்கிறேங்க. அடுத்த பயான் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ்.